வணக்கம், வெல்கம் டு ஆல். என் பேர் துரைசிங்கம். இந்த வகுப்போட ஹோஸ்ட் நான் தான். வகுப்பு நடந்து கொண்டிருக்கும்போது தயவுசெய்து யாரும் பேச வேண்டாம். உங்களுக்கு பேசுறதுக்கான நேரம் கொடுக்கப்படும். அந்த நேரம் நீங்க பேசினா போதும். இப்போ நான் என்ன பேசுறேன் அப்படிங்கிறத மட்டும் நீங்க கேட்டுட்டு இருந்தா போதும். உங்களுக்கான நேரம் ஒதுக்கப்படும். அதே மாதிரி வகுப்பு நடக்கும்போது யாரும் தயவு செய்து குறுக்கிட்டு பேச வேண்டாம். ரைட்டுங்களா? அடுத்து ஒன்று, தேவையில்லாமல் யாரும் வீடியோவை ஆன் பண்ண வேண்டாம். ஓகே, நம்ம கிளாஸுக்கு போகலாம். வெல்கம் டு ஸ்மைல். வெல்கம் டு ஆல் பார்ட்டிசிபென்ட். இது நம்ம போட்டிருக்க ப்ரீ இன்ட்ரோடக்டரி கோர்சஸ், சுஜோக் தெராபி அண்ட் பிஎன்எஸ்டி தெராபி. இந்த ரெண்டு விஷயங்கள் தான் நம்ம இன்னைக்கு அதை பற்றி பேச போகிறோம். இது ஒரு முழுமையான கோர்ஸ் இல்லை. உங்களுக்கு கோர்ஸ்னா என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தானே தவிர இது வேற ஒன்றும் இல்லை. உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான ஒரு நேரம் இதுதான். இதோட கிரியேட்டர் யாருன்னு we are dedicate this program to our professor பார்க் ஜுவோ. அவர் தான் இந்த சுஜோக்கை உருவாக்கியவர். அவர் பை பர்த் இஸ் அ கொரியன். அதுக்கப்புறம் லேட்டர் ஹி செட்டில்ட் இன் ரஷ்யா. 11th March 1942 அவர் பிறந்தார். 25th March 2010 அவர் இறந்தார். இப்போ அவர் கண்டுபிடிச்ச அந்த சுஜோக் தெரப்பி தான் இன்டர்நேஷனல் சுஜோக் அசோசியேஷன் என்ற பெயரில் இப்போ இயங்கி கொண்டு வருகின்றது. எல்லாத்தையும் யூனிவர்சலாக பண்ணுறதுக்காகத்தான். பொதுவாக சொல்லும், ஃபர்கெட் பில்ஸ், நேச்சுரல் சுஜோக் இஸ் தேர் அப்படின்னு. நம்முடைய கைகளில் இந்த மாதிரி ஒரு அமைப்பு, உடல், நம்முடைய கைகள் தான் சுஜோக்கோட முக்கிய காரணம். சுஜோக் என்ற பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா, சு என்றால் கை, ஜோக் என்றால் கால். சுஜோக், கைகளிலும் கால்களிலும் சிகிச்சை அளிக்கக்கூடிய முறைக்கு தான் சுஜோக் என்று பெயர். சுஜோக் இது கொரியன் வார்த்தை. அந்த கொரியன் வார்த்தையை தான் நம்ம ப்ரொஃபஸரோட பேர், அந்த தெரப்பிக்கு அவர் வச்ச பேர் அதுதான். இன்ட்ரோடக்டரி கோர்ஸ் நம்ம பார்க்க போறோம், என்னன்றதை பார்க்க போறோம். Professor Park Juho is Korean philosopher and guide who invented Sujok for the benefits of mankind. Professor Park Juho was born in 11th March 1942 in Korea. He left his physical body in 20th March 2010 in Moscow. Professor Park Juho was very intelligent, modest and scientific-minded personality. When he started understanding fundamentals of existence, he discovered the truth in no time and created wonderful science named Sujok and Triargin. மேக்சிமம் ட்ரையார்ஜின் என்பது ஒரு அற்புதமான ஒரு கான்செப்ட். சுஜோக் மாதிரியே ட்ரையார்ஜின் என்பது ஒரு மிக அற்புதமான கான்செப்ட். அது படிக்கிறதுக்கான காலம் வரும்போது நீங்கள் படிக்கலாம். After understanding fundamentals, he wanted to deliver message of physical aspects and metaphysical aspects. He created many theories to help individual and physical, emotional, mental and spiritual aspects of existence. அவர் ஒரு மகிழ்ச்சியான ஒரு உலகத்தை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறது அவருடைய நோக்கம். அவருடைய ஃபண்டமெண்டல் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிசிக்கலா இருக்கக்கூடியது அண்ட் மெட்டாபிசிக்கல் என்பது கண்ணுக்கு தெரியாத உடல் விடக்கூடிய அந்த நாளங்கள் தான். அதான் முக்கியமான ஆஸ்பெக்ட் தான். So he distributed his acquired knowledge and wisdom. He developed and dedicated his entire life for welfare and benefit of society of global community. For the last more than 25 years, Professor Park Juho was traveled in more than 50 countries to awaken the dormant good soul to work for good cause. He wanted to create pain-free society and smile civilization. அவருடைய நோக்கமே அப்படின்னு கேட்டீங்கன்னா, வலி இல்லாத மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை முறையை உருவாக்க வேண்டும் என்பதுதான். He always thought of upliftment of one and all in every dimension of existence. ஒவ்வொருடைய வாழ்க்கை சூழலிலும் அவர்களுக்கு ஏற்றாப்போல முன்னேற்றங்கள் அடையணும் அப்படிங்கிறது அவருடைய ஆசையும் அதுதான். அடுத்து பார்த்தீங்கன்னா, அவர் finally he created an association named International Sujok Association, ISA.
The association is consisting of various individuals from different fields like medical doctors, social workers, professionals, and housewives who are dedicated to deliver Professor Park Juo's theories and studies. இது வந்து அவருடைய என்ன நினைச்சாரோ அவருடைய விஷயங்களை எல்லாமே கத்துக்கிறதுக்காக மெடிக்கல் டாக்டர்ஸ் இருந்தாங்க, சமூகத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள், ஒரு தொழிலாக செய்யக்கூடியவர்கள் மற்றும் வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே இதில் வந்து கலந்து கற்றுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிறது தான். The occasion of birthday 11/3, hundreds of disciples are organizing introductory courses and free treatment camps across the globe and in India. This is tribute and gratitude of Professor Park Juo from all his followers to spread his message, to help and work for benefit of people as he did thought his life. பொதுவாக வந்து இந்த 11th மார்ச்லேருந்து 25th அவர் இறந்த போது அதே மார்ச் தான். 25th மார்ச் வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் நான் வந்து பெரும்பாலும் நான் எங்கள் ஐஎஸ்ஏவை பொறுத்தவரையில் இலவசமான இன்ட்ரோடக்டரி சிகிச்சை முறைகள் நிறைய விஷயங்கள்லாம் நடத்துவோம். இப்போ இந்த கொரோனா காலத்தில் தான் எதுவுமே நடத்தப்படாமல் போய்விட்டது என்பதுதான் உண்மை. கிட்டத்தட்ட 2010 வரைக்குமே தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் அந்த மார்ச் மாதங்களில் வந்து நடத்தியிருக்கிறோம். The International Sujok Association IS is a group of devotees, dedicated disciples of Professor Park Juo who are determined create pain-free society and creating smile civilization as dreamt by our Professor Park Juo. The organization was founded by Professor Park Juo and now is being headed by a global president Dr. Minchul Park, elder son of Professor, and global vice president Dr. Minku Park, younger son of Professor. இப்போ இதில் இருக்கிறதுல இவங்க தான் இப்போ எல்லாமே பார்க்குறது எல்லாமே வந்து மின்சுவல் பார்க் அண்டு மின்கு பார்க்கு தான். இவர்கள் எல்லாமே இவங்க தான் இப்போ நடத்துறது எல்லாமே. எய்ம் ஆஃப் ஐஎஸ்ஏ டு ஸ்ப்ரெட் ஆல் தி தியரிஸ் அண்ட் மெத்தட்ஸ் டெவலப்ட் பை ப்ரொஃபஸர் பார்க் ஜுவோ. இதில் பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லார் நினைப்பில் இருக்கும் சுஜோக்னா ஒன்றும் இல்லைன்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது. சுஜோக்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இத்தனை வகையான தியரிகள் எல்லாமே இருக்கிறது என்பதுதான் உண்மை. சாதாரண விஷயங்கள் கிடையாது. பல வகையில் சுஜோக்கில் ஒவ்வொரு வகையிலும் ஒவ்வொரு லெவலிலும் மாறுற மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கின்றது. அதில் பார்த்தீங்கன்னா ஹோமோ சிஸ்டம் அண்ட் பாடி கரஸ்பாண்டன்ட், சிஸ்கி தியரி, 8 ஆர்ஜின் தியரி, ட்ரையார்ஜின் தியரி, டைமண்ட் எனர்ஜி சிஸ்டம், ஸ்பைரல் எனர்ஜி சிஸ்டம், ட்ரையார்ஜின் கரஸ்பாண்டன்ட் சிஸ்டம், சுஜோக்கி தெராபி, சாம்பாங் டாங், பிஸ் தெராபி, ஸ்மைல் மெடிடேஷன், ஸ்மைல் யோகா, டைரக்ஷன் தெராபி, ஸ்மைல் பிரீத்திங், Triargin smile mudra, Triargin smile mantra, Triargin fancy, Triargin acupuncture, seed therapy, nail therapy and other etc. etc. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து சுஜோக்கினுடைய கிளைகள் நிறைய இருக்கின்றது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விஷயங்கள் நாங்கள் சொல்றோம். இது இருக்கக்கூடிய அத்தனை புத்தகங்களும் ப்ரொஃபஸரால் எழுதப்பட்ட புத்தகங்கள். கிட்டத்தட்ட 100 புத்தகங்களுக்கு மேலே அவர் எழுதியிருக்கிறாரு. எல்லா புத்தகங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ஜெய்ப்பூரில் இது பப்ளிகேஷன் ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் வந்து ஜெய்ப்பூர் தான். அனைத்து புத்தகங்களும் எல்லா மொழிகளிலுமே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது, தமிழை தவிர. தமிழில் மட்டும் 2 புத்தகங்கள் மட்டும்தான் மொழிபெயர்க்கப்பட்டது. மீதி புத்தகங்கள் மொழிபெயர்க்கப்படவில்லை. அதை பற்றி விமர்சிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அதனால் இந்தி, மலையாளம் எல்லா மொழிகளிலுமே புத்தகங்கள் நிறைய இருக்கின்றன. நம்ம தமிழில் மட்டும்தான் இல்லை, வேற ஒன்றும் இல்லை. இது பார்த்தீங்கன்னா ISA has decided to spread all these theories developed by Professor Park Juo to help people on physical, emotional, mental and spiritual aspects of life. பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கை முறை, நம்முடைய பிசிக்கலாக நம்ம இருக்கிறது எல்லாமே நம்முடைய மன ரீதியாக, ஆழ்ந்த மனத்தின் காரணமாக, அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக ரீதியாக பல விஷயங்களில் நம்முடைய வாழ்க்கையோட இணைந்த ஒரு விஷயங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ISAயில் வந்து எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸும் வந்து நடத்துகிறார்கள் என்பதுதான் இங்கே உண்மையான நிலைமை. இதில் ஃப்ரீ கேம்ப்ஸு, ஃப்ரீ லெக்சர்ஸு, ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமு, எஜுகேஷன் ப்ரோக்ராம் அண்டர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். இது மே 2013 வந்து குளோபல் காங்கிரஸ் ஹெல்ட் ஆச்சு. 13 கண்ட்ரிலேருந்து மொத்தம் 30 பார்ட்டிசிபென்ட் தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அப்போ தான் வந்து அந்த ஒரு குளோபல் காங்கிரஸில் தான் வந்து ப்ரொஃபஸர் பார்க் ஜுவோவுக்கு வந்து
நோபல் பிரைஸ் ஃபார் ட்ரையாஜன் தியரிக்காக ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவை அவர்கள் எடுத்திருந்தார்கள். International Sujok Association, various activities for quite some time. Some important activities recent times. Saurashtra University has recognized Professor Park Juvo and honored him 11th March 2012 by establishing Professor Chair and Gallery in University campus of Rajkot in Gujarat. இதில் என்னன்னா ப்ரொஃபஸருக்கு வந்து இந்தியாவிலே வந்து சௌராஷ்டிரா யூனிவர்சிட்டி தான் அங்கீகாரம் கொடுத்து அவருக்காக ஒரு சேர் அண்ட் கேலரி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிப்ளமோ இன் சுஜோக் தெரப்பி கோர்ஸ் வந்து சௌராஷ்டிரா யூனிவர்சிட்டியில் வந்து 2008 நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் இங்கே உங்களோட மகிழ்ச்சியோட உங்ககிட்ட இங்கே ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் குளோபல் ஜவல் ரிசர்ச் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா நாக்பூரில் வந்து ஓப்பன் பண்ணப்பட்டது 2013 அக்டோபரில். அந்த நாக்பூரில் வந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இடம் கூட வந்து ஒரு ப்ரொஃபஸர் பார்க் வந்து 2010 வாக்கில் இந்தியா வந்திருந்த போது நாக்பூரில் ஒரு அம்மாவுக்கு சிகிச்சை அளிக்கிற ஒரு கட்டாயம் கிடைச்சிது. சிகிச்சை அளித்து குணமான போது அந்த அம்மா வந்து ஏன் நீங்கள் இந்தியாவில் இல்லை அப்படின்னு கேட்டபோது இந்தியாவில் எனக்கு ஒன்றும் லேண்ட் இல்லைன்னும் போது 50 ஏக்கர் இடம் இலவசமாக அவர்கள் கொடுத்து பில்டிங்கோட கொடுத்து அது ஐஎஸ்ஐவுக்கு எழுதி கொடுத்து அந்த இடம் தான் இப்போ வந்து நாக்பூரில் ஐஎஸ்ஐயோட ஹெட் குவார்ட்டர்ஸாக இயங்கி கொண்டிருக்கிறது என்பதை இங்கே உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இது வந்து 2014 வந்து ஜனவரி 4-5 சென்னையில் வந்து ட்ரேட் சென்டரில் வந்து சுஜோக்கோட வேர்ல்டு காங்கிரஸ் நடந்தது. கிட்டத்தட்ட 20 நாடுகள் 25 நாடுகள் வந்து கலந்துக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 1000த்திற்கு மேற்பட்டவர்கள் இந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்க. ஒரு வித்தியாசமான ஒரு விஷயமாக நடத்தப்பட்ட இந்த மாநாடு என்னன்னு கேட்டீங்கன்னா 4 அரங்கங்களில் 4 வகையான சுஜோக்கோட வகுப்புகள் நடந்தது. 2 நாள் ப்ரோக்ராம்ல காலை மாலை 2 வேளை பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து ஒரு நாளைக்கு 6 ப்ரோக்ராம் 12 ப்ரோக்ராம்கள் நடக்கப்பட்டது. விருப்பப்பட்ட ப்ரோக்ராம் எல்லாருமே கலந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. குளோபல் லெவல் காங்கிரஸ் சைப்ரஸ்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன முடிவு பண்ணாங்கன்னா இப்போ எஜுகேஷன் பாலிசியை வந்து ஒரு ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. அந்த ஸ்ட்ரீம்லைன் பண்ணும்போது என்னன்னா சுஜோக் ஃபார் பிகினர், சுஜோக் ஃபார் அமெச்சூர், சுஜோக் ஃபார் ப்ரொஃபஷனலிஸ்ட், சுஜோக் ஃபார் ஸ்பெஷலிஸ்ட்ங்கிற பேரில் பிரிக்கப்பட்டது. அதில் வந்து 2 ப்ரோக்ராம் வந்து சுஜோக் நாக்பூரில் ஆர்கனைஸ் பண்ணாங்க. ஸ்பெஷல் ப்ரோக்ராம் ஃபார் டயபெட்டிஸ் அண்ட் ஸ்பெஷல் ப்ரோக்ராம் ஃபார் ஹைப்பர் டென்ஷன் நடத்தப்பட்டது. ஒவ்வொரு ஃபார் ஈச் லெவல் there are different aspects and would be taught under the education department. To cross each level one will have to conducted by the board of examination நடத்துறாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு லெவல் பார்த்தீங்கன்னா சுஜோக்கை பொறுத்தவரையில இப்போதுக்கு வந்து 4 லெவல் பயிற்சி இருக்கின்றது. லெவல் 1 என்பது பேசிக் கரஸ்பாண்டன்ஸ் சிஸ்டம், லெவல் 2 என்பது மெரிடியன் சுஜோக்கி, இது வந்து மெட்டாபிசிக்கல் லெவலில் மெரிடியன் லெவலில் பண்ணக்கூடிய விஷயம். லெவல் 3 என்பது சக்ராவில் சுஜோக்கில் இருக்கக்கூடிய சக்ரா ட்ரீட்மெண்ட்டு. லெவல் 4 என்பது இன்னும் பல சக்ரா லெவலில் மிக அட்வான்ஸ் லெவலில் உள்ள ஒரு சக்ராஸ் உள்ள ஒரு விஷயமாக இருந்தது. சுஜோக் கரஸ்பாண்டன்ட் சிஸ்டம் இது வந்து நம்முடைய கரஸ்பாண்டன்ட் சிஸ்டம்னா நம்ம என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்புகள் நம்ம இப்போ வந்திருக்கின்றோம். கரஸ்பாண்டன்ஸ் என்பது அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலும் வந்து உங்களுக்கு வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நம்ம சுஜோக்கில் சொல்லுவோம், நாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கை மட்டும்தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். ஜென்ரலாக நம்ம வந்து ஒரு கை ஒரு அட்டைப்படமாக அவங்களுக்காக காமிக்கிறதுக்காக கொண்டு வந்து வச்சுருக்கேன். நாங்கள் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய உடல் என்பது இந்த கை தான், மனித உடல் என்பது தான் அந்த தத்துவம், வேற ஒன்றும் கிடையாது. அதில் உங்களுக்கு அந்த படம் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கின்றேன் காட்டுறது போது. சிமிலாரிட்டி பிட்வீன் பாடி அண்ட் ஹேண்ட்ஸ் பார் ஃபுட் அப்படிங்கிறது தான் மனித உடலுக்கும் நம்முடைய கைக்கும் உள்ள என்ன ஒற்றுமை அப்படிங்கிறத பற்றி குறித்து சொல்றதுக்கான ஒரு பவர் பாயிண்ட் தான் இது. இது பார்த்தீங்கன்னா
நம்முடைய மனித உடல்ல பார்த்தீங்கன்னா ஒன்று, தலை என்பது ஒன்று, இங்கே வந்து கை என்பது இந்த நம்முடைய கட்டை விரல் என்பது ஒன்று, ரெண்டு 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 என்பது பார்த்தீங்கன்னா நம்முடைய இடது கை, 5 என்பது நம்முடைய வலது கை. 5 என்பது இதுல இந்த 2 என்பதை இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த படத்துல காட்டுறது வந்து இடது கையை காமிச்சிருக்காங்க. இடது கை, ஆள்காட்டி விரல் இடது கையாகவும் சுண்டு விரல் வலது கையாகவும் இதில் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகின்றது. அடுத்து கொடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 3, 4 என்பது இரண்டுமே கால்கள் தான். இது ரெண்டுமே இடது கை இடது கால், வலது கை என்பதுதான் நம்முடைய சித்தாந்தம். இதுதான். இல்லை எல்லாருக்கும் ஒரு டவுட், எல்லாரும் சொல்லுவாங்க, அப்போ இந்த உடல் சொல்லும்போது ஏன் இது வந்து மேலே வரல அப்படிங்கிற ஒரு கருத்து வரும். இந்த பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வச்சிருக்கோம். இந்த மாதிரி இது மேலே வரும்போது என்ன கேட்டிங்கன்னா தலை, நெஞ்சு பகுதி மற்றும் அப்படி வயிற்று பகுதி வரும். அப்படி அதான் உண்மையான தத்துவம். ஆனா படைப்பாளி த கிரியேட்டர் என்ன கிரியேட் பண்ணார்னா, அவர் வந்து இந்த மாதிரி கையை மேல் பக்கமா இருந்தால் அந்த கட்டைவர்களால் மற்றவர்களோடு இணைந்து செயல்பட முடியாது என்பதனால் அதை வந்து ஒரு 160 டிகிரி இறக்கி வைக்கப்பட்டதுனால என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கட்டை விரலோடு மற்ற 5 விரலும் ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்பட முடியும். 2 விரல் மற்ற விரல் ஒன்று தொடர்றதே கஷ்டம். ஆனா கட்டை விரல் எல்லா விரலும் கட்டை வைக்கப்படும். அதுதான் தம்பிஸ் ஹெட் அப்படின்னு சொல்லி ப்ரொஃபசர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதுதான் ஒவ்வொரு நம்முடைய உச்சந்தலையோட பகுதிகள் வந்து கட்டை விரலுக்கு மேலே வருகின்றது. கை விரலோட நுனிகள் இந்த இடத்துல காண்பிக்கப்பட்டிருக்கின்றது. ரெண்டுமே கை விரல்கள், கால் நுனிகள் ரெண்டுமே இங்கே காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா சிமிலாரிட்டி ஆஃப் தி ப்ரொட்ரூடிங் பார்ட்ல பார்த்தீங்கன்னா நம்முடைய தலை, இது பாருங்க, ஏ என்பது தலைப்பகுதி, மனித உடைய தலைப்பகுதி. பி என்பது நம்முடைய கையுடைய நீளம். சி என்பது காலுடைய நீளம். இதில் பார்த்தீங்கன்னா தலையை விட கை சற்று நீளமாக இருக்கும். அதே மாதிரி கையை விட காலுனாக சற்று நீளமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் பொதுவான விதி. அதுதான் நம்ம மனித உடல் எப்படி மனித உடலும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தலையை விட கையினுடைய நீளம், அதை விட கால் நீளம். அதே மாதிரி நம்முடைய கையில பார்க்கும்போது கூட பார்த்தீங்கன்னா ஏ என்பது இந்த தலைப்பகுதியாகவும், பி என்பது கையினுடைய தோள்பட்டையிலிருந்து கை விரல் வரைக்கும் உள்ள பகுதியாகவும், சி என்பது இடுப்பிலிருந்து கால் விரல் நுனிகள் வரைக்கும் உள்ள பகுதிகளாகவும் இருக்கணும். ஏ விட பி பெருசு, பியை விட சி பெருசு. அப்போ எல்லாரும் கேட்கலாம், இங்க பாத்தீங்கன்னா கை விரல் ஒன்னா இல்லையன்னு சொல்ல, நீங்க கையை இப்படி மடிச்சு பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரே நேர்கோட்டில் வந்துவிடும். சும்மா சிம்பிளா ரொம்ப சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன். நம்ம கையை இப்படி மடிச்சு பார்க்கணும், என்ன ஆகும் அப்படின்னா எல்லாமே ஒரே நேர்கோட்டுக்கு வந்துவிடும். அடுத்த ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, நம்முடைய கைகளும் கால்களும் கீழ் நோக்கி தான் இருக்கும். கீழ் நோக்கி இருக்கும், தலை மட்டும் மேல் நோக்கி இருக்கும் அப்படிங்கறதுதான் விதி. பொதுவான விதி அதுதான். தலை வந்து மேல் நோக்கி இருக்கும், கையும் காலும் கீழ் நோக்கி இருக்கும். இதுதான் நம்ம ஜென்ரலா பொதுவாக உள்ள விஷயம். அதுதான் இங்கேயும் காட்டப்பட்டிருக்கு. ஆனா நீங்க நமக்கு வந்து இங்க வந்து கை கிராஸா இருக்குன்றதுனால என்ன, அதுவும் வந்து மேல் நோக்கி இருப்பது என்பதுதான் நம் கணக்கில் எடுத்துக்கொள்வது. நாம இங்க உங்களுக்கு இந்த இதுல காட்டும்போது காட்டுறோம் பாருங்க. இந்த மாதிரி ஒரு மணி எடுத்து, அப்போ இது இந்த மாதிரி போர்ஷன் மேல இருந்திருந்தால் இது வந்து மேல் பக்கம் மேல் நோக்கி இருக்கும், மற்ற 4மே என்ன ஆயிடும், கீழ் நோக்கி இருக்கும் என்பதுதான் உண்மையான விஷயம். ஆடியோ எல்லாருக்கும் கிளியரா இருக்கா? எல்லாருக்குமே ஆடியோ, எவரிபடி ஹியரிங்? நல்லா கேக்குது சார். ஓகே ஓகே. என்ன பண்ணுவோம்? ஓகே ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா மனித உடலில் இருக்கக்கூடிய கைகள் பாத்தீங்கன்னா 3 மடிப்புன்னு சொல்றோம், கால்களும் 3 மடிப்பு. ஆனால் தலை மட்டும்தான் 2 மடிப்பு. இப்ப நீங்க கட்டை விரல் எடுத்துட்டீங்கன்னா கட்டை விரல பாத்தீங்கன்னா 2 மடிப்பு மட்டும்தான், 2. இப்போ நம்முடைய இது பாத்தீங்கன்னா நம்ம கையில வந்து இந்த பகுதி முழுவதுமே நம்முடைய உள்ள அடங்கிடும். சரி, ரிவர்ஸ். இதுல என்னன்னா இந்த பாருங்க, கட்டை விரல் 2 மடிப்பு, அடுத்து உள்ள விரல்கள் எல்லாமே 3 மடிப்புகள். கைகள் 3 மடிப்பு, கால்கள் 3 மடிப்பு, கட்டை விரல் மட்டும் 2 மடிப்பு, தலை என்று கழுத்து 2 மடிப்பு மட்டும்தான். இது என்ன கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு மனித உடலை வந்து நம்ம நேராக ஒரு கோடு போட்டோம்னா, இந்த மாதிரி ஒரு நீளமான ஒரு கோடு போட்டு, அதே மாதிரி நம்ம கையில இந்த என்ன நம்முடைய ஆள்காட்டி விரலும் மோதிர விரலும் தான் கால் நம்ம சொல்றோம். எந்த கையா இருந்தாலும் அதுதான் நம்முடைய 2 கால்கள். இந்த 2 கால்களுக்கு நேராக கீழே வந்து இப்படி இந்த மாதிரி ஒரு கோடு போட்டு
இந்த கோடை மேலே கொண்டு வந்தால் அந்த கோடு தான் இங்கே வரக்கூடிய கோடு, மனித உடலில் இருக்கக்கூடிய விடு. இதில் இந்த நம்ம 2ஆம் நம்பர் கொடுக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா டயஃப்ரம் ஏரியா. நம்ம உதரவிதானம் சொல்லுவோம். உதரவிதானத்திற்கு மேல், உதரவிதானத்திற்கு கீழ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த உதரவிதானத்திற்கு மேலே என்ன உறுப்புகள்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய இதயம், நுரையீரல் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து நம்ம கவரிங்கில் இருக்கும். 2ஆம் நம்பருக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லாமே உதரவிதானத்துக்கு கீழே தான் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய வயிறு, கல்லீரல், குடல்கள் எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் அங்கே தான் இருக்கு. அடுத்து நம்முடைய தோள்கள் எப்படி இருக்கின்றது, இடுப்பு எப்படி இருக்கின்றது, இந்த சிமிலாரிட்டி கைக்கு வந்து சிமிலாரிட்டிகள் காண்பிக்கப்படுகின்றது எப்படி இருக்கின்றதுக்கான விஷயங்கள். தம்பிஸ் ஹெட், நம்முடைய கை எப்படி வச்சுட்டோம்னா இதுதான் நமக்கு தலை என்பதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. தம்பிஸ் ஹெட் அது அவருடைய புத்தகத்திலே அவர் அது கூட கொடுத்திருக்காரு. தம்பிஸ் புத்தகமே எழுதியிருக்காரு. ஃபங்க்ஷன் ஆஃப் ஹெட் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் தம்ப் இன் ஹேண்ட், அடிஷனல் எவிடன்ஸ் ஆஃப் சிமிலாரிட்டி. நம்முடைய ஹெட்டுக்கு தம்ப் அண்ட் ஹெட் எப்படி இருக்கு அப்படின்றதுக்கான ஒரு விஷயங்கள் என்னன்றதை பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா காலிலும் எப்படி இருக்கின்றது எலும்பு அப்படிங்கன்னா, ஏன்னா கையில் இருக்கக்கூடிய எலும்புக்கு பேர் வந்து மெட்டாகார்பல்னு சொல்லுவாங்க. மெட்டாகார்பல்ஸ் என்பது கையில் இருக்க நம்ம கையில் இருக்கக்கூடிய எலும்புகள். அதே மாதிரி காலில் பார்த்தீங்கன்னா மெட்டாடெரசல்னு சொல்லுவாங்க. கால்கள்லையும் அதே மாதிரி தான். கால்கள்லையும் பார்த்தீங்கன்னா காலோடைய பிக் டோன் என்று சொல்லக்கூடிய பெருவிரல் பார்த்தீங்கன்னா 2 மடிப்பு மட்டும்தான் இருக்கும். மற்ற விரல்கள் எல்லாமே 3 மடிப்புகள் இருக்கும். ரொம்ப வந்து அதே அமைப்பு கையில் எப்படி இருக்கோ அதே அமைப்பு தான் கால்லையும். எந்த விதமான மாற்றம். இது என்னன்னா நம்மளோட இது வந்து ரிஸ்ட், அது வந்து டெரசஸ், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா உடல் பாகங்களை எப்படி நம்ம பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சின்ன விஷயம்தான். தலைப்பகுதி 2ஆக பிரிக்கப்படுகிறது. 1, 2 இந்த 2. 3 என்பது மார்பக பகுதி, செஸ்ட் ஏரியா. 4 என்பது நம்முடைய உதரவிதானத்திற்கு கீழ். உசைன் வீடியோவை ஆஃப் பண்ணுங்கன்னு சொன்னா கேட்க மாட்டேன். முழுமையா வெளியே எடுத்துட்டு அனுப்பிடுவோமா? நான் வீடியோவை ஆன் பண்ணாதீங்க நான் சொல்லிட்டு இருந்தா கேட்காம ஆன் பண்ணிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அவ்வளவுதான், வேற ஒன்றும் பண்ண மாட்டேன். நான் வந்து மியூட் பண்ணிடுவேன், அவ்வளவுதான். சொன்னா கேட்கணும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், வகுப்பு நடக்கும் போது தடையில்லாம வகுப்பு நடக்கணும்னு சொன்னா நீங்க எல்லாம் கொஞ்சம் அமைதி காட்டு கேட்டுட்டு இருந்தா தான் நடத்த முடியும். வகுப்பு நடக்கும் போது நீங்க குறுக்க பேசிக்கிட்டு வீடியோ எல்லாம் ஆன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குன்றது நீங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க. தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள் என்ன பண்றோன்றது. நீங்க கோஆபரேட் பண்ணாதான் வகுப்பை வந்து கரெக்டா கொண்டு போக முடியும். நீங்க நடுவில் வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணி நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முழுமையாக நான் என்ன சொல்றேன் அதை உங்களுக்கு சொல்ல முடியாமல் போய்விடும் என்பதை மறுபடியும் உங்களை 2 கரம் கூப்பி சிரம் தாழ்ந்து கேட்டுக்கொள்கின்றேன். தயவு செய்து நான் சொன்னதை கொஞ்சம் பேசி கேளுங்க. தேவையில்லாம எதுவும் ஆன் பண்ணாதீங்க, கண்டினியூட்டி போயிடும். ஏற்கனவே சொன்ன வீடியோலாம் ஆன் பண்ணாதீங்க. நான் நினைச்சது எல்லாத்தையும் ஆன் பண்ணி மியூட் பண்ணலாம். அந்த மாதிரி செய்யக்கூடாதுன்றதுக்காக நான் உங்களை பண்ண சொல்றது. நான் வேற ஒன்றும் இல்லை. 1, 2, 3, 4 என்பது நம்முடைய உதரவிதானத்திற்கு கீழ் உள்ள பகுதி. இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஜென்ரலா பார்த்தீங்கன்னா நம்ம இந்த நம்முடைய இதுக்கு கீழே உள்ள பகுதி ஃபுல்லாவே இந்த 4ஆம் நம்பர் பகுதிங்கிறது அதுதான். அடுத்து பார்த்தீங்கன்னா 5, 6, 7 ஒரு நம்முடைய கைகளில் வந்து 5, 6, 7. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பக்கம் 11, 12, 13 2 கைகளோட 3 மடிப்புகள். அடுத்து காலோட மடிப்புகள் வந்து 8, 9, 10, 14, 15, 12 மடிப்புகள், காலோட மடிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அவ்வளவுதான். அடுத்து வந்து இன் யான்னு சொல்லுவாங்க. இன் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா உடலில் சூரிய ஒளி படாத பகுதி இன்னு சொல்லுவாங்க. உடல்ல சூரிய ஒளி படாத பகுதி ஒரு இந்த படம் கையில தான் காமிச்சிருக்கோம். நம்ம கையை நீங்க எடுத்துக்கிட்டீங்க பாத்தீங்கன்னா இந்த பகுதி ஃபுல்லாவே கருப்பா இருக்கும், உள்ளங்கை ஃபுல்லாவே வெள்ளையா இருக்கும். இந்த உள்ளங்கை வெள்ளையா இருக்கக்கூடிய பகுதி இன் என்று சொல்வார்கள். கருப்பா இருக்கக்கூடியது யாங் என்று சொல்வார்கள். இல்ல ஒரு படம் காமிச்சிருக்கோம், ஒரு மனிதன் அப்படியே நின்னா அவன் உடம்புல எங்கெல்லாம் சூரிய ஒளி படுகின்றதோ அவை எல்லாமே யாங். சூரிய ஒளி படாத பகுதி வந்து இன்னுன்னு சொல்லுவாங்க. நம்ம கையில பாத்தீங்கன்னா இந்த சைடு ஓரங்கள்ல பாத்தீங்கன்னா கருப்பும் வெள்ளையும் சேர ஒரு கோடு ஒன்று வரும், பார்டர் லைன். இந்த படம் தான் இங்க அதை காமிச்சிக்கப்பட்டிருக்கு, இந்த படம், வேற ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி காலையிலும் அதே மாதிரி இன்யான் பார்டர் லைன் என்பது உண்டு. இப்ப நம்ம வந்து கையை வந்து நம்ம முழுமையா நம்ம வச்சுட்டு பார்க்கும்போது சுஜோக்னாலே கை இப்படிதான் கையை வைக்கணும். இதான் சுஜோக்கோட முறை. 2 கால்களும் கீழ் நோக்கி இருக்கிற மாதிரி வைக்கணும், அதான் முறை. அப்படி வச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நம்முடைய
உள்ளங்கை முழுவதுமாக இன்னாகவும் புறங்கை யானாகவும் வருகின்றது. ஆனா காலில் பார்த்தீங்கன்னா உள்ளங்கால் இன்னாகவும் காலோட மேல் பகுதி வந்து யாங்காக எடுக்கப்படுது. ஆனா இங்க காலில் மட்டும் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய கால்களில் வந்து இந்த மாதிரி 2 பகுதியாக பிரிக்கப்பட்டு ஒரு பகுதி சூரிய ஒளிப்படும், உள்பக்கம் வந்து உள்புறத்தில் சூரிய ஒளிப்படாது, வெளிப்புறத்தில் சூரிய ஒளிப்பட்டிருக்கும். அந்த காலில் மட்டும்தான் அந்த ஒரு வித்தியாசம். மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா இன் சர்பேஸ்ல பாடி எப்படி இருக்கு, காலையும் ரெண்டையுமே கம்பேர் பண்ணி காமிச்சிருக்காங்க. இன் என்பது கையில எப்படி இருக்குன்றது. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த குறுக்கு லைன் போட்ட பிறகு கையிலும் அந்த காலிலும் இந்த லைன் மார்க் பண்ணி காமிக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து ஒரு மனித உடல் நடுவா கூட லைன் போடும்போது கையில் எப்படி அமைஞ்சிருக்கு, கால் எப்படி இருக்கு அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான். பின்பக்கம் பாத்தீங்கன்னா அந்த நம்முடைய புறங்கை புறத்துல முழுமையா பாத்தீங்கன்னா இது ஃபுல்லாவே என்னன்னா முதுகுத்தண்டு எலும்புகள் முன் எல்லாமே எங்க வந்துடுது, பின்புறத்தில் வந்து விடுகின்றது. முன்பக்கத்தில் எல்லாமே நமக்கு இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் வயிற்று பக்கம் தான். பின்பக்கம் முதுகுத்தண்டு வந்து இந்த மாதிரி அமைந்திருக்கின்றது என்பதுதான் இங்க முக்கியமான ஒரு விஷயம். கால்லையும் அதே மாதிரி முதுகுத்தண்டும் பார்க்கலாம். அது உங்களுக்கான பயிற்சி நான் வந்து நடுவில் ஒரு சின்ன ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்ல ஆரம்பிப்பேன். அந்த நேரம் எல்லாரும் நீங்க பார்க்கலாம். இது பொதுவாக பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய ஒரு கையை இப்படி எடுக்கும்போது பாத்தீங்கன்னா இது வந்து என்னுடைய இடது கை. இடது கையில் இருக்கக்கூடிய இடது கையும் இடது காலும் பிரைமரி, இடது கையில் இருக்கக்கூடிய வலது காலும் வலது கையும் செகண்டரின்னு சொல்லுவாங்க. வலது கையை எடுத்துக்கிட்டோம்னா வலது கையில் இருக்கக்கூடிய வலது கையும் வலது காலும் பிரைமரி, வலது கைக்கு பிரைமரி, வலது கையில் இருக்கக்கூடிய இடது காலும் இடது கையும் செகண்டரி. அதுதான் பொதுவா நம்ம வந்து பிரைமரி செகண்டரி பார்க்கறது எப்படி அப்படின்றதுக்கான ஒரு வழிமுறை தான் இந்த படத்துல உங்களுக்கு இங்கே காண்பிக்கப்பட்டிருக்கின்றது. நீங்க இப்படி கையை வச்சு கையை வச்சு போய் உங்களுக்கு தெரியும். இது வந்து இந்த கையை பொறுத்தவரை இது பிரைமரியா இருக்கும். இந்த கையை பொறுத்து இந்த பக்கத்துல பிரைமரி வந்துடும். இது இந்த கையோட வலது பக்கம், இந்த கையில வந்து வலது பக்கம்ன்றது இந்த பக்கத்துல வந்துடும். ஸோ பிரைமரி செகண்டரி அப்படிதான் வருதுன்றதுக்கான வழிமுறை தான். அதே மாதிரி கால்கள்ல வந்து நம்ம உடலை 2ஆ பிரிக்கும் போது பாத்தீங்கன்னா இப்போ நம்முடைய இது வந்து இடது கை. இடது கையில பாத்தீங்கன்னா இடது கையில வந்து இடது புறத்தில் இருப்பது வலது புறத்தில் இருப்பது, இடது கையில் இருக்கக்கூடிய இடது புறத்தில் இருப்பது பிரைமரி, வலது கையில் வந்து வலது பக்கத்தில் இருக்கக்கூடியது வந்து இந்த ஏரியா வந்து பிரைமரி அப்படிங்கிறது. ஒரு மாடலா நம்ம மாடல் இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு இடது கை மாடல் தான். இடது கை மாடல்ல பாத்தீங்கன்னா இந்த லைன்ல இதை மையத்துல குறுக்க லைன் குறுக்க ஒரு கோடு போட்டுட்டோம்னா இந்த பக்கம் வரக்கூடிய இது வந்து இந்த கையை பொறுத்தல இது வந்து பிரைமரி, இது வந்து செகண்டரி. இடது கையில் வரக்கூடிய இடது பக்கம் இருக்கக்கூடியது எல்லாமே பிரைமரி, இடது கையில் வலது பக்கம் இருப்பது செகண்டரின்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த அப்பர் டயஃப்ரம் லோயர் டயஃப்ரம் 2 காமிக்கப்பட்டிருக்கும். அதை பார்த்தீங்கன்னா இந்த நம்ம கையில வர மணிக்கட்டு பையில் வரக்கூடிய பகுதி தான் வந்து டயஃப்ரம் லைன் சொல்லுவோம். உங்களுக்கு இந்த படத்தை நான் காட்டும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த படத்துல பார்க்கும்போது தெரியும், இந்த கோடு இருக்கும். இது இப்படி மேல் நோக்கி போகும்போது இந்த கீழே இருக்கக்கூடியது ஒரு டயஃப்ரம் லைன், மேல இருக்கிறது அப்பர் டயஃப்ரம், கீழே உள்ளது லோயர் டயஃப்ரம். அந்த 2 லைன் தான் அந்த படத்துல உங்களுக்கு அங்கே காண்பிக்கப்பட்டிருக்கிறது. வேற ஒன்றும் கிடையாது. கையில வந்து மணிக்கட்டில் வரையக்கூடியது லோயர் டயஃப்ரம் லைன். உள்ளங்கையில வந்து இந்த நம்முடைய ஆயுள் ரேகையில் ஒரு குறுகிய பகுதி, இந்த கையில கூடிய இந்த பகுதி தான் வந்து அப்பர் டயஃப்ரம் லைன் அப்படிங்கிற அந்த லைன் எப்படி இருக்கு. இது வந்து யாங்ல அதே மாதிரி இன்ல காமிச்சோம். யாங்ல பாத்தீங்கன்னா நம்முடைய புறங்கையில வந்து இந்த மணிக்கட்டு ஏரியா வந்து ஒரு அப்பர் டயஃப்ரம். இந்த கட்டை விரல் சேரக்கூடிய இடத்துல இங்க பாத்தீங்கன்னா அழுத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பள்ளம் இருக்கும். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பகுதியில் தான் வந்து டயஃப்ரம் லைனோட இது இருக்கும். இப்போ காமிச்ச படம் தான் உங்களுக்கு அந்த படமாக இங்கே போடப்பட்டிருக்கிறது. எப்படி அது டிஸ்பிளேஸ்மெண்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இது அப்படியே இங்கே மேலே போயிடும்போது என்னன்னா தலை நெஞ்சு பகுதி இந்த டயஃப்ரம் லைன் வந்துடும். இது வரைக்கும் அப்பர் டயஃப்ரம், இது கீழே உள்ள அந்த லைன் லோயர் டயஃப்ரம் லைன். அதுக்கு கீழே அப்படியே வரும்போது வயிறு கல்லீரல் எல்லாமே கைகள் கால்கள்லாம் எப்படி இருக்குன்றதுக்கான ஒரு படம் தான். இந்த லைஃப் லைன் சொல்லக்கூடிய லைன் தான் நம்ம வந்து இந்த அப்பர் டயஃப்ரம் லைனோட ஒரு லைன் மார்க் பண்ணக்கூடிய விஷயம். முதுகுத்தண்டுகள் எப்படி கையில் அமைந்திருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம்.
முதுகுத்தண்டு எப்படி இருக்குன்றதை நீங்க பார்க்கறதுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய கட்டை விரல்ல முதல் மடிப்புக்கு அப்புறம் ரெண்டாவது இருக்கக்கூடிய முதல் கோட்டுக்கு அப்புறம் கீழே இருந்து ரெண்டாவது கோடு போற பகுதி வந்து இது வந்து சர்விக்கல்னு சொல்லுவோம். சர்விக்கல் ஏரியா. ஓகேங்களா? ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா சர்விக்கல் வந்து C1 7 வரை இங்க வரும். இங்க வந்து தொராசிக் 1 7 வரைக்கும் இங்க வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து தொராசிக் வந்து 8 12 வரைக்கும் இங்க வந்துடும். அப்புறம் லும்பார் இங்க வந்துடும். இதுதான் பொதுவான ஒரு விஷயம். இது வரைக்கும் தொராசிக் T1 T9 12 வரைக்கும் இங்க வரும். இந்த பக்கம் வந்து லும்பார் வந்துடும். லும்பார் 1 to 5 இங்க வரும். இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க எல்லாருமே இருப்பதால் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு காணொளி போடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, எப்படி நாம வந்து ப்ரோப் என்பது இதுதான் வந்து நம்முடைய டூல். ப்ரோப்னு சொல்லுவோம். இதான் நம்ம சிகிச்சை எப்படி பார்க்கறதுன்றதுக்கு. ஒன்றும் இல்லை, இந்த டூல் உங்ககிட்ட இருந்ததுன்னா, டூலோ அல்லது பென்சிலோ உங்ககிட்ட இருந்தால் இந்த மாதிரி கைப்பகுதி இந்த மாதிரி நீங்கள் உருட்டி பார்க்கலாம். உருட்டி பார்த்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த உருட்டும் போது ஏதாவது ஒரு இடத்துல என்ன ஆகும்? நெருடு தட்டும். இப்படி உருட்டும் போது நெருடு தட்டும். அந்த மாதிரி நெருடு தட்டுனா அந்த இடத்துல வந்து அந்த சர்விக்கல் 1 7 வரைக்கும் உருட்டி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த இடத்துல வலி இருந்தால் அந்த பகுதி பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம். அதற்கான ஒரு காணொலி உங்களுக்கு போடலான்னு பார்க்குறேன். ஓகே. ரைட், காணொலி இப்போ போடுற மாதிரி இல்லை. ஓகே, நெக்ஸ்ட். இப்போ உங்களுக்கு உங்களில் யாராவது விருப்பம் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். கையில் வந்து இந்த பகுதியை உருட்டி பார்த்தீங்கன்னா சர்விக்கல் 1 7 வரைக்கும் பார்க்க முடியும். இங்கே வந்து தொராசிக் 1 8 வரைக்கும் இந்த இடத்துல அப்படியே முழுமையாக உருட்டி பார்க்க வேண்டும். உருட்டி பார்த்தா உங்களுக்கு வலி இருந்தால் எந்த எலும்புல வலி இருக்கோ அதை நீங்கள் அந்த அளவீடுகள் அளந்துக்கிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆகிடும், நீங்கள் கொண்டு வரலாம். வேற ஒன்றும் இல்லை. இது மனிதனுடைய எலும்பு பகுதி எப்படி இருக்குன்றதுக்கான ஒரு வழிமுறை முன்புறத்தில் காமிச்சிருக்காங்க. அதே பேக் சைடில் வரும்போது உங்களுக்கு ரொம்ப கிளியராக தெரியும். இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா சர்விக்கல் 1 7 வரை இங்கே வந்துடும். தொராசிக் 1 12 வரைக்கும் இந்த இடத்தோட முடியும். இங்கே முடியும். அதுக்கப்புறம் லும்பார் வந்து 5 எலும்புகள் மட்டும். அப்புறம் சேக்ரம் அண்டு காக்கஸ் மட்டும்தான். இதைதான் நம்ம வந்து மனித உடல்ல இருக்கக்கூடியது, நம்ம கையில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். அதுதான் பொதுவாக நம்முடைய கைகள் எப்படி இருக்கு, காலில் எப்படி இருக்குன்ற அமைப்புகள் உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கின்றது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன இல்லைங்களா, உங்களுக்கு கையில் நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்றது. இது வந்து சர்விக்கல் 1 7, இங்கே வந்து தொராசிக் 1 8, இங்கே ஆரம்பிச்சு தொராசிக் 9 12, லும்பார் 1 5, சேக்ரம் இந்த ஏரியா இருக்குது. நம்ம கையில் வந்து இந்த 2 கால்களுக்கும் நடுவில் அப்படியே ஒரு லைன் மேலே கொண்டு போனீங்கன்னா அந்த பகுதியில் லேசாக அப்படியே நைஸாக தடவி பார்த்தால் எங்காவது வலி தெம்பட்டால் அந்த இடம் தான் வந்து நம்ம அந்த தொராசிக் 9 12, லும்பார் 1 5 இருக்கக்கூடிய இடம் நம்ம ஈஸியாக பார்க்கலாம்.
இல்லை வெர்டிபிரே கிளீனாக உங்களுக்கு படம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எப்படி இருக்குது என்னங்கிறத உங்களால் பார்க்க முடியுங்கிறதான். அடுத்து பார்த்தீங்கன்னா கண் எப்படி கண்டுபிடிப்பது அப்படின்றதுக்கான ஒரு படம் தான். நம்முடைய கட்டை விரலை எடுத்துட்டு கட்டை விரலை அப்படியே ரெண்டாக மார்க் பண்ணுறோம். கட்டை விரலை முதல் பகுதி அப்படி வந்து ரெண்டாக மார்க் பண்ணி, அதற்கு பிறகு அந்த அந்த இந்த அகலவாட்டில் ரெண்டாக பிரிக்கப்பட்டு, அந்த ரெண்டாவது பிரிக்கப்பட்டு அந்த லைன் வரக்கூடிய பகுதியும் இங்கே ரெண்டாக பிரித்து அதனுடைய மையப்பகுதியும் கொண்டு வந்து சேரக்கூடிய பகுதி தான் கண். உங்களில் வந்து யாராவது உங்களுக்கு நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்களே என்ன பண்ணலாம், ப்ராக்டிக்கலாக அந்த புள்ளியை வச்சு நீங்கள் பண்ணி க்ராஸ் பண்ணி பார்க்கலாம். ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் வலி இருந்தால் உங்கள் கண்ணில் பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவோம். கண்ணில் பிரச்சனை, நீங்கள் கண்ணாடி போட்டிருக்கிற ஆளாக இருந்தால் கூட அவங்களுக்கு கூட என்ன ஆகும், அது அந்த இது தெரியும், வலி இருக்கும். கண்ணாடி போட்டவங்களுக்கு கண்டிப்பாக அந்த கண் பகுதியில் வலி இருக்கும். அதை வச்சு கண்டுபிடித்துக் கொள்ளலாம். அதை வைத்து நாம் மற்றவர்களுக்கு நாம் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். யாராவது வந்தாங்கன்னா ஒருத்தர் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்ணில் பெயின் இருந்ததுன்னா அவங்களுக்கு கண்ணில் ஏதோ கோளாறு இருக்கிற நம்ம ஈஸியாக பண்ண முடியும். அந்த கண்ணிலிருந்து அப்படியே வந்து நாம் சைடுக்கு வந்தோம்னா அப்படியே அந்த கண்ணில இருந்து அப்படியே சைடு பக்கமா அப்படி வந்து பார்த்தோம்னா என்ன கேட்டீங்கன்னா, அந்த இன் யான் சொன்ன இல்லைங்களா, வெள்ளையும் கருப்பும் வரக்கூடிய அந்த பார்டர் லைன்ல காது பகுதியை நம்ம வந்து ஈஸியா பார்க்க முடியும். நரம்பு மண்டலங்கள் நம்ம உடல்ல எப்படி இருக்கு, ஸ்பைனல் கார்டு எல்லா நரம்பு மண்டலம் போகுது அப்படிங்கறதான். நம்ம முதுகுத்தண்டு முக்கியமான விஷயம். எல்லாமே இதுலதான் சகல நரம்புகளுமே எல்லாமே முதுகுத்தண்டு வழியாக தான் போகுது என்பது. அடுத்து உறுப்புகள், முன்பா இருக்கக்கூடிய உறுப்புகளை பார்த்தீங்கன்னா நெஞ்சு பகுதி, 2 நுரையீரல்கள். இதில் பார்த்தீங்கன்னா வலது பக்க நுரையீரல் வந்து 3 பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கும். இடது பக்க நுரையீரல் வந்து 2 பகுதியாக மட்டும்தான் பிரிக்கப்பட்டிருக்கும். காரணம் என்ன, அந்த இதயம் வந்து கொஞ்சம் இடம் எடுத்துக்கிறதுனால இருக்கும். அதே மாதிரி நம்முடைய உடலில் வந்து நமக்கு நம்முடைய இடது பக்கத்தில் வந்து வயிறு இருக்கும், வலது பக்கத்தில் வந்து கல்லீரல் இருக்கும். அப்படியே பெருங்குடல் எல்லாமே இருக்கும். இதுதான் நம்ம உடல் அமைப்பு. டைஜஸ்டிவ் சிஸ்டம்னா என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அப்படியே இங்கே வந்து நம்ம சல்வரி கிளாண்ட்லேருந்து அப்படியே நாக்கு எசபோகஸ் வழியாக அப்படியே வந்து ஸ்டமக்குக்கு வந்து, ஸ்டமக்கில் இருந்து டியோடனம் ஏரியா வழியாக இங்கே கல்லீரலில் வர ஜூஸு, பேன்கிரியாஸ் வர ஜூஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகி சிறுகுடலுக்கு போய் அங்கேருந்து பெரியகுடலுக்கு வந்து அப்படியே ஆனஸ் வழியாக வருகின்றது. உடல் அமைப்பு நான் சொன்னேன் இல்லைங்களா, வலது பக்க நுரையீரல் 3ஆக இருக்கும், இடது பக்க நுரையீரல் 2 மட்டும் இருக்கும், இருதயம் அமைகிறதுனால. இதுதான் இந்த டயஃப்ரம் லைன் சொல்லக்கூடிய டயஃப்ரம் லைன். நம்ம கையிலையும் அதே மாதிரி தான். நம்ம கையில் இந்த பகுதி, நம்ம கையில் நம்ம பார்த்த அந்த அட்டப்படத்தில் பார்த்த மாதிரி தான் இந்த பகுதியில் நமக்கு வந்து இது முழுமையாக என்ன இருக்கும், நம்முடைய நுரையீரல்கள் இருக்கும். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா, நம்முடைய வலது கையை எடுத்துக்கிட்டிங்கன்னா, வலது கையில் அந்த நுரையீரல் வரக்கூடிய பகுதி வர்றதுனால வலது கையில் இடது பக்கம் உள்ள நம்முடைய கல்லீரலை பார்க்க முடியும். இடது கையில் கல்லீரலை பார்க்க முடியாது, நம்முடைய வயிற்று பகுதியை அழகாக நம்ம இங்கே பார்க்க முடியும். அது அங்கே உள்ள அந்த ஏன்னா ஹிடன் சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே என்னன்னா, இந்த பகுதியை வந்து முழுமையாக வந்து நுரையீரல் வந்து மறைப்பதால் இடது கையில் நாம் வந்து லிவர் என்று சொல்லக்கூடிய கல்லீரலை மட்டும்தான் பார்க்க முடியும். வலது கையில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அந்த இது மறைகிறதுனால லிவர் மறைந்து விடும், ஸ்டமக் வயிறை மட்டும் பார்க்க முடியும். அதுதான் வலது கையில் வயிறை பார்க்க முடியும், இடது கையில் கல்லீரலை பார்க்க முடியும். ஏன்னா அந்த இடத்துல நுரையீரல் பகுதி ஒன்றுக்கு மேலே ஒன்று ஹிடன் ஆகிறதுனால அங்கே மட்டும்தான், வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம், நம்முடைய கிட்னி பாயிண்ட். நம்முடைய கிட்னி பாயிண்ட் ரொம்ப ஈஸியாக பார்க்கலாம். 2 கை கால்களுக்கு நடுவில் அப்படியே மேலே அப்படியே கொண்டு போனீங்கன்னா ஒரு பள்ளம் வரும், இந்த இடத்துல ஒரு பள்ளம் வரும். அதே மாதிரி சுண்டு விரலுக்கும் மோதிர விரலுக்கு நடுவில் மேலே அப்படியே கொண்டு போனால் ஒரு பள்ளம் வரும். அந்த 2 பள்ளம் தான் கிட்னி பாயிண்ட். அந்த பகுதியில் புரோபலாம் இருக்கணும். சும்மா கையை வச்சு அழுத்தி பார்த்தாலே சிறுநீரக கோளாறுகள் இருந்து அங்கே என்ன இருக்கும், வலி இருக்கும் என்பதை நாம் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். யூரின் எரிச்சல் அந்த மாதிரி எந்த விஷயங்கள் இருந்தால் கூட அதில் ஈஸியாக நம்மளால் அதை பார்க்க முடியும். இந்த கிட்னி ஏரியா நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த 2 இந்த ஆள்காட்டி விரலுக்கும் நடுவிரலுக்கும் நடுவில் அப்படியே மேலே தள்ளிக்கிட்டே போனால் ஒரு பள்ளம் வந்துடும். அதே மாதிரி சுண்டு விரலுக்கும் மோதிர விரலுக்கு நடுவில் தள்ளி போனால் பள்ளம் வரும். நீங்கள் எல்லாரும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், உங்கள் கிட்னி ஏரியா எப்படி இருக்குது, உங்களுக்கு கிட்னியில் ப்ராப்ளம் இருக்கான்னு பார்க்கலாம்.
ப்ரெஸ் பண்ணி பாருங்க, யாருக்காவது வலி இருக்கான்னு பாருங்க. கிட்னியை உங்களால் கண்டுபிடிக்க முடியும், ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ட்ரை பண்ணி பாருங்க. யாருக்காவது நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் வலி இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட ஓகே. யாருக்கா கண்டுபிடிக்க முடிஞ்சதா? உங்களால் கண்டுபிடிக்க முடிந்ததா இந்த விரலுக்கு? அங்க பண்ணிட்டோம், ஆனா வலி இல்ல. இல்ல வலி இல்லைன்னா நல்லா இருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன்னா நீங்க யாராவது ஒருத்தரோட கையை பார்க்கும்போது அந்த மாதிரி அவங்களை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா வலி இருக்கா என்று நம்ம ஈஸியா நம்ம பார்க்க முடியுங்கிறது காட்டும். வேற ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு வழிமுறை தான் அது. அடுத்து வந்து ஸ்கின் அண்ட் போன் கரஸ்பாண்டன்ஸ் சொல்லியிருப்பாங்க. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் கரஸ்பாண்டன்ட், போன் கரஸ்பாண்டன்ஸ் ஒன்று. இப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்த கையில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கையில் முழி இருக்கு இல்லையா, இந்த மூட்டு பகுதி, இது அழுத்தி பார்த்தோம்னா இவை இரண்டுமே போன் கரஸ்பாண்டன்ஸில் வரும். நம்ம சதையாக எடுக்கும்போது ஒரு இடத்துல வரக்கூடிய இடம் வந்து ஸ்கின்ல பார்க்கறது போனில் வரும்போது சற்று மேலே வரும். இந்த மாதிரி கீழே நம்ம அழுத்தி பார்க்கும்போது வரக்கூடிய இடம் மேலே வரும்போது கொஞ்சம் மேலே எலும்பு போயிடும்போது அதான் போன் கரஸ்பாண்டன்ஸ் சொல்லக்கூடிய விஷயம். அடுத்து நம்ம உடம்புல வந்து சொன்ன இந்த ஹிட்டன் நீங்கள் மறுபடியும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சொல்கிறேன். லெஃப்ட் ஹேண்டில் ஹிட்டன் ஆகிடும். ஸ்டமக் வந்து நம்ம இங்கே டயக்னைஸ் பண்ணி பார்க்க முடியாது. அடுத்து எண்டோக்ரைன் கிளாண்ட் சிஸ்டம்ஸ் உடம்புல. ஆடியோ ஆஃப் பண்ணுங்க. எண்டோக்ரைன் சிஸ்டம் நம்ம உடம்புல எங்க இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கறதுக்கான படங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. மைக்கை மியூட் பண்றீங்களா இல்லை எல்லாருமே மியூட் பண்ணிடுவா? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நான் முதல்ல சொன்னேன் கிளாஸ் நடக்கும்போது மைக்கை ஆன் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஏன்னா வகுப்பு ஒரு கண்டிப்பாக சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் குறுக்க அந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்களேன், எல்லா வேலையும் கெட்டு போயிடும். பாடம் நடத்துகிற அந்த இதே கெட்டு போயிடும், அட்மாஸ்பியரே மாறி போயிடும். நான் சொல்லியிருக்கேன். நான் வந்து உங்களை ஜென்ட்லா வந்து யாரையும் மியூட் பண்ணாமல் கிளாஸ் நடத்துறது காரணம் நீங்கள் பேசும்போது என் கூட பேசணுங்கிறதுக்காக தான். மைக்கை ஆஃப் பண்ண பிறகு கிளாஸை நிப்பாட்டிடுவேன் நான். ஏமாம்மா வீடியோ வேற ஆன் பண்றீங்க? சுப்பு பிரியன், இவ்வளவு தூரம் சொல்றோம். வகுப்பு நடத்திட்டு இருக்கும்போது குறுக்க வந்தீங்க, மைக்கை ஆன் பண்றீங்க, வீடியோ ஆன் பண்றீங்க. ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? நம்ம உடல்ல அதே மாதிரி கைகள்ல எங்க இருக்கு அப்படிங்கிறதுக்கான இந்த படங்கள் இதுதான். இப்போ ஒரு பிட்யூட்டரி கிளாண்ட்னா நம்ம கையில எங்க இருக்கு, தைராய்டு எங்க இருக்கு, தைமஸ் எங்க இருக்கு, இது எல்லாமே நம்ம பார்த்து ஒரு புள்ளிகளையும் நம்ம வந்து தேர்வு செய்யறதுக்கான ஒரு எளிய வழிமுறை தான் கிளான்ஸை பார்க்கறதுக்கு. உடல்ல வந்து அடிஷனல் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. இது இவ்வளவு சிரமப்படுறது அவசியம். நீங்க சொன்னாலாம் கேட்க மாட்டேங்க. உங்களை ரிமூவ் பண்ண போறோமா கிளாஸ்ல இருந்து? சொல்லிட்டேன், 2 முறை சொல்லிட்டேன் சுப்பு பிரியன். நீங்க திரும்ப மைக் ஆன் பண்ணிட்டே இருக்கீங்க. நான் உங்களை ரிமூவ் பண்ணிடுவேன் கிளாஸ்ல இருந்து, வேற ஒன்றும் பண்ண மாட்டேன். நான் சொல்றது உங்களுக்கு கேக்குதான்னு தெரியல. உங்களுக்கு விளையாடுறீங்க, நீங்களும் உங்க பொண்ணு 2 பேரும் சேர்ந்து விளையாண்டு இருக்கிறீங்க. உங்க விளையாடுறதுக்கான இடம் இது இல்லை, மற்றவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸா இருக்கு இல்லையா? கிளாஸோட மூடே ஸ்பாயில் ஆயிரும். இப்போ நம்ம கையில வந்து ஒரு பகுதியில் அடிபட்டு வச்சுக்கோங்க. சப்போஸ் காமிச்சிருக்க படம் இதுதான். நம்முடைய கையில வந்து மணிக்கட்டுக்கும் முழங்கை மூட்டுக்கும் நடுவில் ஒருக்கில் அடிபட்டிருக்குன்னு சொன்னா அதை நம்ம சுஜோக்கில் எப்படி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, இது வந்து இடது கையா இருந்தா இடது கை இந்த ஏரியாவை வந்து நம்ம இங்க வந்து நம்ம வரும்போது இடது கை நம்முடைய ஆள்காட்டி வரல தான் இடது கையில வந்து இந்த 2வது மடிப்பு என்பது அந்த இடம் அப்படிங்கிறத நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சு அங்க நம்ம என்ன பண்ணலாம், ப்ரெஸ் பண்ணி பார்த்தா இந்த ஒரிஜினலா நம்ம கையில் இருக்கக்கூடிய வலியை அந்த இடத்துல நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. இந்த ப்ரோபை வச்சு ஒரு ஹார்ட் ஏரியாவை என்ன பண்றாங்க, ப்ரெஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. நம்ம கையில வந்து ஹார்ட் என்பது நம்முடைய கட்டை விரலுக்கு கீழே தான் 2 பக்கம் நுரையீரல், நடுவில் ஹார்ட் இருக்குது அப்படிங்கிறது. அந்த ஹார்ட்டை ப்ரெஸ் பண்றதுக்கான ஒரு மசாஜ் எப்படி பண்ணணும்னு காமிச்சிருக்காங்க.
அடுத்து இன்சர்ட் சிஸ்டம்னு ஒன்று சொல்லுவாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து முழுமையான உடலை வந்து கையில பாக்குறோம். ஒரு இது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கையை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கையோட நம்முடைய மணிக்கட்டுக்கு மேலே உள்ள பகுதி தலையாகவும், மணிக்கட்டுல இருந்து கீழே வந்து முழங்கை மொட்டு வரைக்கும் வர்றது ஒரு பகுதியாகவும், முழங்கை மூட்டிலிருந்து தோள்பட்டை வரைக்கும் வர்றது ஒரு பகுதியாகவும் எடுக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து பூச்சி வடிவம்னு சொல்லுவாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, தலை, நெஞ்சு பகுதி மற்றும் மார்பக நம்முடைய வயிற்று பகுதி, ஜீரணம் பண்ணக்கூடிய பகுதிகள். இதுல என்னன்னா, இந்த சிஸ்டத்துல என்ன ஒரு அட்வான்டேஜ் கேட்டீங்கன்னா, நாம வந்து இந்த மசாஜ் இந்த மாதிரி விஷயங்கள் பண்றது எல்லாமே வந்து இந்த சிஸ்டத்தின் மூலமாக தான் நம்ம பண்றோம். பெரும்பாலும் பண்றது எல்லாமே இதுதான். அடுத்த ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் வசதியான பண்ணீங்கன்னா இன்சர்ட் சிஸ்டம், பூச்சி வடிவ முறைன்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம கையில கூட 5 விரல்ல இந்த 4 விரலை மட்டும் எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா எல்லாருக்கும் அந்த 5வது விரல் தேவையில்லை, 2 மடிப்பு தான் இருக்குன்னு. 3 மடிப்புகள் இருக்கிறத பாத்தீங்கன்னா, இந்த 3 பூச்சிக்கு எப்படி 3 மடிப்பு இருக்கு அதே மாதிரி இந்த விரலுக்கு 3 மடிப்புகள் கொடுத்து, முதல் மடிப்பு வந்து தலை பகுதியாகவும், 2வது மடிப்பு வந்து நெஞ்சு பகுதியாகவும், 3வது மடிப்பு வந்து நம்முடைய ஜீரண மண்டலம் பகுதிகளாகவும் எடுத்துக்கிறோம். இந்த 3 விரல் எடுத்துக்கிறோம். இல்லை அவ்வளவுதான். அதே மாதிரி எடுத்துக்கும் போது பின்பக்கம் திரும்ப பார்த்தீங்கன்னா முழுமையான முதுகுத்தண்டு, முழுமையா இருக்கும். ஸ்பைனல் கார்டு முழுமையா இங்க பார்க்க முடியும். அது ஒண்ணுதான் இந்த சிஸ்டத்துல உள்ள விஷயம். இங்க வந்து ஹிட்டன் கிடையாது. வயிறு, கல்லீரல் எதையும் மரபில் எல்லாம் முழுமையா எல்லாமே அதில் பார்க்க முடியும். ஆனா கையை வந்து இந்த மாதிரி விரல வச்சு பார்க்கணும். அதுல என்னன்னா கையை இப்படி வச்சு பார்த்தா தான் நம்ம ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியும். இங்க அப்படி இல்லை, கையை முழுமையாக வச்சு நம்ம பார்க்க முடியும். இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டாஸ்க், ஒரு 2 நிமிடம் டாஸ்க் தரேன். ஒரு நம்ம கையில இந்த 4 விரலும் மட்டும் இல்ல, இந்த 4 விரலும் முதுகுத்தண்டு எல்லாமே இருக்கு, 2 கையிலுமே இருக்கு. ஷேபலா ஹுசைன், உங்களை என்ன ரிமூவ் பண்ணுவாமா? கிளாஸ் சொல்லிட்டு இருக்கும்போது நீங்க எப்ப பார்த்தாலும் இப்ப நீங்க என்ன பண்ண, எல்லாருமே வந்து நீங்க உங்ககிட்ட அந்த ப்ரோப் இருந்தாலோ இல்ல வீட்டுல வந்து பென்சில் வந்து உருண்டையான பென்சில் இருந்தாக்களோ அதை வச்சு என்ன பண்ணலாம், இந்த பகுதிகளை உருட்டலாம். 1 2 3 4 இந்த 4 கையில பண்ணலாம், இந்த 4 விரலையும் பண்ணலாம், காலில் உள்ள 4 சின்ன கட்டை பெருவிரலத்தையும் எல்லா விரலையும் பண்ணி பார்க்கலாம். உருட்டி பார்த்தீங்கன்னா ஒரு விரல் எங்காவது வலி கிடைத்தால் மற்ற எல்லா விரலையும் அந்த வலிகள் கிடைக்கும். ஒரு 5 நிமிடம் தர்றேன் நான் உங்களுக்கு. தயவுசெய்து நீங்க எல்லாம் என்ன பண்ணி கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு காணொளி போடுறேன். ஆடியோ சரியான கவலைப்பட வேண்டாம். எப்படி அந்த ப்ரோபை உருட்டுறது அப்படிங்கறத ஒரு 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 ரெண்டு ஒரு ரெண்டு அந்த அந்த நீங்க பாக்குற ஒரு 5 நிமிடத்துல உங்களுக்கு பாக்குறேன். ஒரு முறை வந்து உருட்டி பார்த்த பிறகு செக் பண்ணணும். இந்த பின்னாடி வச்சு நிறைய பேர் பண்றாங்க. ரெண்டுமே ப்ரோப் தான். பாதி பேர் பாத்தீங்கன்னா இது வந்து நீடி மிக்சர், இது ஆக்சுவலா வந்து ப்ரோப் கிடையாது. பாதி பேர் இதை வச்சு பண்ணியிருந்தாங்க, தப்பு கிடையாது. பண்ணதுக்கு அப்புறம் மார்க் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ப்ரோபை எப்படி உருட்டுவது அப்படிங்கிறது நம்ம வந்து பண்ண போறோம். அதில் ப்ரோபை எப்படி பொதுவா நம்ம வந்து எந்த வரை நம்ம பார்க்க போறோம்னா நம்ம வந்து ப்ரோபை இங்க வைக்கும் போது நாம கரெக்டா இந்த பேலன்ஸ் இந்த மாதிரி வரணும். இப்படி உருட்டும் போதே நேரடி தட்டும், இப்படி நேரடி தட்டுற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல கொஞ்சம் லேசா அழுத்தினீங்கன்னா அவங்க வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. இதுதான் நம்ம வந்து ப்ரோபை உருட்டக்கூடிய முறை. உருட்ட பிறகு இதை வச்சு இதை இல்லாம இதை வச்சு என்ன பண்ணணும், மெதுவாக நாம அப்படி அழுத்தி பார்க்க வேண்டும். அப்படி அழுதிக்கிட்டே வரணும். நீங்க வந்து மார்க் பண்ணி வச்சுட்டு மெதுவா ஒரு இடமா அழுதிக்கிட்டே போனோம்னா வலி வலி இருக்கும், எங்க வலி கூடுதல் இருக்கோ அந்த இடத்த நம்ம வந்து மார்க் பண்ணணும். எப்படி இதை வச்சு நம்ம மார்க் பண்ணும் போது நாம பொதுவாக எல்லாம் கோடு போட்டீங்க, இந்த மாதிரி கோடு போடாம இந்த மாதிரி மார்க் பண்ணும் போது இந்த மாதிரி ஒரு
அதுக்கு வந்து ஒரு புள்ளியா மார்க் பண்ணினா ஈஸியா இருக்கும் பின்னாடி. நன்றி நண்பர்களே, மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். அடுத்து ஒரு வீடியோ பார்க்க போறீங்க. ஸ்பைனல் கார்டு எப்படி இருக்குன்றது உங்களுக்கு மார்க்கிங் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான். இந்த வீடியோ சவுண்ட் சரியா இருக்கா? குருஜி, இந்த வீடியோவோட சவுண்டும் வரல. படம் மட்டும் பாத்துக்கோங்க. வீடியோ வரல பரவாயில்ல, படம் மட்டும் பாத்துக்கோங்க. ஓகே குருஜி. கையை பொறுத்தவரையில சர்விக்கல் இது வந்து நம்ம வந்து கரஸ்பாண்டன்ஸ் சிஸ்டம் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா இது வந்து தரையாக மேலே வரும். அப்போ இது வந்து கழுத்தெலும்பாகி விடுகிறது. கழுத்தெலும்பு இது வந்து நெஞ்செலும்பு தொராசிக் எலும்பாயிடுது. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்முடைய மீதி உள்ள பகுதிகள் 2 கால்களுக்கு நடுவில் வரக்கூடிய இந்த இடத்துல வரணும். இதுதான் வந்து இந்த இடத்துல வரும். இங்கதான் மற்ற எலும்பு தொராசிக் 9 to 12, லும்பார் 1 to 5 சேக்கரமும் வரும். இது வந்து இத மெயின் டைம் நீங்க எல்லாரும் ஒருத்தர் செக் பண்ணி பாத்துக்கோங்க. உங்களால ஸ்பைனல் கார்டு கண்டுபிடிக்க முடியாங்கிறத மட்டும் ஒரு பாத்துக்கோங்க. அதுக்காகத்தான் நடுவில் இந்த கேப்புக்காக இதை போட்டிருக்கேன். பகுதி வந்து சர்விக்கல், இது வந்து தொராசிக் 1 to 8, தொராசிக் 12 to 9 to 12, லும்பார் 1 to 5. இந்த ஏரியா வந்து சேக்கரம். இதுதான் இப்படி ஒரு பேர் உங்களுக்கு நான் மார்க் பண்ணியே காட்டுறேன். ரொம்ப ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எப்பவுமே வந்து வரையும் போது முழுசா கோடு வரைஞ்சிருந்து மிக மிக நல்லது. எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கோடு நாம வந்து அழகாக கோடு பாருங்க. இந்த மடிப்பு வரும் பார்த்தீங்களா, இந்த இடம் தான் வந்து சர்விக்கல் 7. இது வந்து சர்விக்கல் C1 C7. இந்த இதுக்கு மேல உள்ள ஏரியா வந்து நம்ம சர்விக்கல் ஏரியா இல்லை. இதெல்லாம் வந்து பின்னாடி உள்ளது பின் நுழைப்பகுதி. நம்ம தொட வேண்டிய அவசியம் இல்லை. இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு பள்ளம் வரும். இந்த பள்ளம் தான் நமக்கு வந்து தொராசிக்கோட எண்டு. இது அப்படியே கொண்டு போய் லைனிங் அடைச்சிட்டோம்னா இது வந்து தொராசிக் 8. இது வந்து இந்த இடத்துல வந்து தொராசிக் T வந்து 1 வரும். இது வந்து நம்முடைய இந்த இது இருக்கு. இங்க வரும்போது என்ன கேட்டீங்கன்னா இது ரெண்டு தான் கால்கள். 2 கால்களுக்கு நடுவில் நாம வந்து அழகாக அப்படியே கொண்டு வரணும். இங்க கொண்டு வரும்போது இந்த இடம் தான் நம்முடைய இந்த கை இங்க மேல வரும்போது வரக்கூடிய அந்த டயப்ரம் ஏரியா. இதுல வரும்போது பாத்தீங்கன்னா இங்க வந்து T9. இந்த இடத்துல வரும்போது கையை பிளவு நேரம் ஆகுமா, கையை வரும்போது இந்த இடத்துல வரும்போது T12. இங்க வரும். இங்க பாத்தீங்கன்னா இந்த இது வரைக்கும் L1 to L5 வரைக்கும் வரும். இது வந்து இந்த நம்ம பொதுவா நம்ம வரையக்கூடிய விஷயங்கள். இதுல இதே நம்ம வந்து இன்செர்ட்ல வரையும்போது என்ன கேட்டீங்கன்னா, இன்செர்ட்ல வரும்போது நம்ம கண்ணனுக்காக வேற ஒரு பேனா உங்களுக்கு மாத்தி காட்டுறதுக்காக பாக்குறேன். இன்செர்ட்ல வரும்போது அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம், இந்த மாதிரி லைனை நம்ம நேரா வரைகிறோம். இங்க வரைஞ்சு கொண்டாந்து இது வரைக்கும் கொண்டாந்து முடிச்சிடறோம். இந்த ஏரியால இருந்து இந்த ஏரியா வரைக்கும் உள்ளது C1 to 7. இந்த ஏரியா வந்து T1 to 8. இந்த ஏரியா. இதுக்கு பிறகு இது வரைக்கும் T9 இருந்து 12. இதுல இருந்து இந்த ஏரியா வரைக்கும் லும்பார் 1 to 5. இந்த ஏரியா தான் வந்து ஃபுல்லாவே என்னன்னா சேக்ரம் ஏரியா. ரைட்டுங்களா? இது வந்து நம்ம ரொம்ப தெளிவா மறுபடியும் இன்னொரு முறை உங்களுக்கு சொல்லிடுறேன். இது வந்து இன்செர்ட்ல வரும்போது இது நகத்துக்கு இருந்து ஆரம்பிக்கும். ஆனால் கரஸ்பாண்டன்ஸ்ல வரும்போது நகத்துக்கு கீழே ஆரம்பிக்காது. இந்த முதல் மடிப்பில் இருந்து ஆரம்பிக்கும். இங்க வந்து வரும் C1 to 7, T1 to T8. அதுக்கு பிறகு இங்க வரும்போது 2 கால்களுக்கு நடுவில் தான் நம்ம வந்து இந்த பொசிஷன் எடுக்கிறோம். இந்த பொசிஷன் அப்படியே நேரா வரும், இந்த இடத்துக்கு வரும். இங்க வந்து இந்த ஏரியா வரை வரும்போது T9 to 12, லும்பார் L1 to L5 வரைக்கும் இங்க சேக்கரமும் வரும். இதுதான் வந்து நம்முடைய வரையக்கூடிய நம்முடைய கையை நம்ம வந்து பிரிக்கக்கூடிய முறை. இதுல நம்ம உருட்டி பார்க்கும்போது என்ன பண்ணிக்கிறேன், பொதுவாக நம்ம உருட்டி பார்க்கும்போது சொல்லியிருக்கேன். இப்படி உருட்டி பார்க்கும்போது எந்த இடத்துல வலி இருக்குதுங்கிறத பொறுத்து நம்ம இந்த இடத்துல வலி இருக்குன்னா இங்க எண்ணிக்கிறோம். இதை நம்ம வந்து 7 பிரிச்சு எண்ணிக்கிறோம். 1 2 3 7 பிரிச்சுட்டோம்னா எந்த இடத்துல வலி இருக்கு, C1 C7 இருக்கா, C5 இருக்கா நம்ம கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி தொராசிக்கு பார்க்கலாம். ஆனால் இந்த இடத்துல உருட்டி அதை கண்டுபிடிப்பது சிரமம் என்பதால் நம்ம என்ன பண்றோம், நம்ம இதுக்கு இன்சர்ட்டுக்கு போயிடுறோம். இன்சர்ட்ல வரும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம உருட்டி பார்க்கும்போது
இதை வந்து இதை 7ஆ பிரிக்கிறது ரொம்ப சிரமம்னால இங்க வந்து இதுல பார்க்க சொல்றோம். இங்க வந்து இந்த T1ல இருந்து 8 இதை 8ஆ பிரிச்சுட்டோம்னா எந்த இடத்துல வரி இருக்கோ அதை பொறுத்து T6 7 முடிவு பண்ணிக்கலாம். இங்க T9ல இருந்து T12 வரைக்கும் இங்க இருக்கு. இங்க வரும்போது நான் இதை நம்ம மார்க் பண்ணி பிரிச்சிட்டோம்னா ஈஸியா நம்ம அந்த ஏரியாவை நம்ம கண்டுபிடிக்க முடியும். இதுதான் நம்ம வந்து முதுகுத்தண்டை நம்ம வந்து சுஜோக் முறையில் கண்டுபிடிக்கக்கூடிய முறை. நண்பர்களே, இதை வச்சு நீங்க என்ன பண்ணணும், பிராக்டிஸ் பண்ணி உங்க கையில வரைஞ்சி ஓகே. நம்ம வந்து இன்சர்ட் மெத்தட் வரைக்கும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம வந்து உங்களை வந்து ஒரு ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தேன். கொஞ்சம் யாராவது பேசலாம். நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் சார், ஏதாவது கிடைச்சது யாராவது சொல்லலாம். யாராவது செக் பண்ணி பார்த்து யாராவது ரிசல்ட் இருந்தால் பேசலாம். டைம் ஃபார் ஸ்பீக்கிங். ஐயா, நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ம் அந்த முட்டிக்கு மேல, அதாவது மூணாவது இருக்கு இல்லைங்களா, எல்லா விரல்லையும் அந்த மூணாவது பேக் சைடு அந்த இடத்துல எனக்கு வலி தெரியுதுங்க. அதான் உங்களுக்கு எப்படி பிரிக்கணுன்ற மெத்தட் நாங்கள் சொன்னேன், உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். வீடியோவும் போட்டு காமிச்சோம். அது வீடியோ உங்களுக்கு ஆடியோ கேட்கணும் கூட பரவாயில்ல. கையில் எப்படி பிரிக்கிறதுன்னு காமிச்சோம். எல்லா கையிலையும் எல்லா விரலையும் அதே இடத்துல வலி இருக்காமா? ஆமா, அதே இடத்துல வலிக்குது. ஜெராக்ஸ். ஓகே, ரொம்ப 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 மகிழ்ச்சிமா. நீங்க கண்டுபிடிக்க ட்ரை பண்ணதுக்கே மகிழ்ச்சி. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி எல்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்லை. இப்பதான் புதுசா நான் பாக்குறேன். அதனால எனக்கு அத பேர் சொல்றதுக்கு எனக்கு சரியா தெரியல. இப்ப என்ன பண்றீங்க, அந்த வலி இருக்கு இல்லைங்களாமா, நீங்க நைட்டு நீங்க படுக்கும்போது என்ன பண்றீங்க, உங்க வீட்டுல வெந்தயம் இருந்தா ஒரு டேப் வச்சு ஒட்டிட்டு படுத்து பாருங்க. அடுத்த நாள் அந்த வலி குறைஞ்சிரும். சரிங்க. சிம்பிளான உங்களுக்கு ஒரு மெத்தட். வேற யாரும் பாத்தீங்களா? விஜயலட்சுமி அம்மா மாதிரி வேற யாராவது? எனிஒன்? டாக்டர், நானும் பார்த்தேன். அந்த ஆள்காட்டி விரல்ல பேக் சைட்ல அந்த செகண்ட் போர்ஷன் அந்த இடத்துல பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சது ஐயா பெயின். இல்ல, ஆள்காட்டி விரல்ல மட்டும்தான் இருக்கா, வேற எங்கேயும் இல்லையா? வேற எங்கேயும் தெரியல, ஆள்காட்டி விரல்ல மட்டும். அது முதுகு தண்டு பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம். எல்லா விரலையும் எங்க வலி இருக்கோ அது எல்லா விரலையும் வரணும். அது ஆள்காட்டி விரல் மட்டும் இருக்க கூடாது, எல்லா விரலையும் இருந்தாதான் அது கன்ஃபார்ம்டா அதுல பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம். அடிபட்டு இருக்கும், அதனால கூட வலி இருந்திருக்கும்மா. தேங்க்ஸ் ஐயா. ஓகே, வேற யாராவது? எனிபடி? டாக்டர், நான் சொல்லுங்க. நகத்துக்கு கீழே பகுதி, முதலாவது அந்த மடிக்கிற இடம், அதுக்கு மேலுக்கு நகத்துக்கு கீழுக்கு எல்லா விரல்லையுமே நோவுது. அதை வச்சு நீங்க இந்த படத்தை வச்சு நமக்கு எங்க வரும், என்ன பிரச்சனை இருக்குன்றது நீங்களே பார்த்து சரி பண்ணிக்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. வேற யாரும்? ஓகே சார், சுண்டு விரல்ல இருந்து நீங்க அந்த கிட்னி பாயிண்ட் சொல்லியிருந்தீங்க இல்லைங்களா சார்? அது ஆள்காட்டி விரல் சைடும் பார்த்தேன், சுண்டு விரல் சைடும் பார்த்தேன். பட் சுண்டு விரல்ல இருந்து அந்த கார்னர் எடுத்துட்டு வரும்போது அந்த இடத்துல எனக்கு பெயின் இருந்தது சார். ஒரு பள்ளம் மாதிரி வருமா, நகர்த்திட்டே வந்து ஒரு பள்ளம் மாதிரி கிடைக்கும், அந்த பள்ளம் தான் கிட்னி. அந்த இடத்துல எனக்கு சுண்டு விரல் சைடுல பெயின் வந்தது சார். இல்ல, சுண்டு விரல் சைடுனா நீங்க ரெண்டு கையிலும் அதே மாதிரி வலி இருந்ததா? இல்ல சார், சுண்டு விரல் இருந்து சார் ரெண்டு கையிலுமே கிட்னி இருக்கு. ஒரு பக்கம் வந்து சுண்டு விரல் பக்கம் வந்தா, ஒரு பக்கம் ஆள்காட்டி விரல் பக்கத்துல அந்த வலி வரணும். ஆள்காட்டி விரல் பக்கம் வலி வரல சார், சுண்டு விரல் பக்கம் வலி இருந்தது. இல்லைங்கம்மா, ரெண்டு கையிலயும் பாத்தீங்களா? இல்ல சார், ஒரு கையில பார்த்தேன். ரெண்டு கையிலயும் பார்க்கணும், அப்பதான் கம்பேரிசன் கரெக்டா இருக்கும், பார்க்க முடியும். ஓகே சார். ஓகே, ரெண்டு கையிலும் ட்ரை பண்ணி பாருங்க, அப்பதான் கன்ஃபார்ம் பண்ணிக்க. நமக்கு ஏதோ ஒரு என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு நீர்க்கடுப்பு இருந்தாலோ அல்லது யூரின் போகாம இருந்தாலோ அந்த மாதிரி பிரச்சனை இருந்தா கூட அந்த கையில அந்த பெயின் கண்டுபிடிச்சு கொடுக்கும். வேற ஒண்ணும் இல்ல. கிட்னி ஃபெயிலியர் எனக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கு சார். ஃபாஸ்ட் 1 வீக் அந்த ப்ராப்ளம் இருக்கு, அதனால தான் செக். ஓகே, ரெண்டு கையிலும் செக் பண்ணணுமா? அது மாதிரி கால்லயும் செக் பண்ணணும். ஓகே, கையில செக் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டு செக் பண்ணி பாருங்க. ஓகே, now we'll move to class. Yes sir, thank you. இன்சர்ட் சிஸ்டம்ங்கிறது எப்படின்னு கேட்டால், ஒரு குழந்தை இந்த மாதிரி தூங்குறத வச்சு அந்த இன்சர்ட் சிஸ்டத்தை வந்த வடிவம் அதுதான். பிறந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் தூங்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ரெண்டு கைகளும் கால்களும் இந்த மாதிரி ஹிட்டன் ஆகிடும். அதனால தான் நம்ம இன்சர்ட் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா கை கால்கள் வராது. கரஸ்பாண்ட் சிஸ்டத்தில் ஈஸியாக எல்லா கையும் காலுமே நம்ம ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியும், இன்சர்ட்டில் பார்க்க முடியாது.
இன்சர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன உங்களுக்கு ஏற்கனவே இந்த கட்டை விரலில் காமிச்சிருப்பாங்க. கட்டை விரல் நமக்கு தேவையில்லை, மீதி 4 விரல்களையும் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி கட்டை விரலில் வந்து நம்ம அந்த இருதயம் எல்லாமே நம்ம ஈஸியாக பார்க்கறதுக்கான வழிமுறைகள் நிறைய உண்டு. இது வந்து கரஸ்பாண்டன்ஸ் சிஸ்டத்தில் எப்படி இருக்குது, அது இன்சர்ட்டில் எப்படி இருக்குன்றது இங்கே காமிக்கப்பட்டிருக்கு. வேற ஒன்றும் இல்லை. இது இன்சர்ட்டில் இருக்க இந்த இடம், இந்த கழுத்தில் இருக்கிற பகுதி, கையில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பகுதி இன்சர்ட்டில் இந்த இடத்துல இருக்குன்றது தான். அடுத்து நம்முடைய லும்பார் ஏரியா எப்படி மனித உடல்ல இருக்கு, அதே மாதிரி வந்து இன்சர்ட்ல எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறதுக்கான இந்த பகுதியில் ஃபுல்லாவே லும்பார் ஏரியா. இதை விட்டுடலாம். அடுத்து வந்து ஸ்பைன் இந்த பொதுவாக வந்து நம்ம நீங்க சொன்னீங்க இப்போ ஸ்பைன்ல ப்ராப்ளம் இருக்கு, நம்ம ஸ்பைனை பத்தி பார்க்கணும்னா கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு வந்து இந்த சுஜோக் ரிங்குன்னு சொல்லி ஒன்று காமிச்சிருக்காங்க. அந்த படம் தான் இந்த சுஜோக் ரிங்கு தான். இதை நம்ம வந்து இது நம்ம கையாக நினைத்தால் கைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா மாதிரி, இதை மனித உடல் இன்சர்ட் சிஸ்டமா நினைச்சோம்னா மனித உடலுக்கு முழுமையா நம்ம மசாஜ் பண்ண மாதிரி பண்ண முடியும் இந்த இன்சர்ட் ரிங், இந்த ரிங்கை வச்சு. இது விதைகள் ஒட்டுறது, லும்பார் ஏரியா இதில் ஒட்டுறது, இதை விட நம்ம வந்து இன்சர்ட் சிஸ்டத்தில் ஒட்டுறது நம்ம கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு பிரஸ் பண்ணி பார்க்கறாங்க, இது என்ன இடம் என்று சொல்ல முடியுமா அப்படின்னா என்னது, பிரெயின் ஏரியா. என்ன இந்த 4 விரல்லையுமே வந்து என்ன சொல்லியிருக்கோம், மூளை பகுதி இருக்குன்னு சொல்லியிருக்கோம். இங்க அழுத்தி பார்க்கும்போது என்ன இருக்கும், பிரெயின் ஏரியாவை பார்க்குற மாதிரி இருக்கும். இன்னொரு வகையில பார்த்தேன்னு கேட்டீங்க, இதை வந்து நம்ம கரஸ்பாண்ட் சிஸ்டமா பார்த்தோம். மா சுப்பு பிரியன் உங்களை ரிமூவ் பண்ண போறோமா கிளாஸ்ல இருந்து. நீங்க உங்க வீட்டுல சண்டை போறதெல்லாம் இங்க மத்தவங்க கேட்கறதுக்காக இல்ல, உங்களை ரிமூவ் பண்ணாதான் கிளாஸ் ஒழுங்கா நடக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சமாச்சும் ஒரு காமன் சென்ஸ் இருக்கணும். இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்க, திரும்ப திரும்ப நீங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கீங்க கிளாஸ. அது வேற லூசு கீசுன்னு வேற பேசிக்கிட்டு. இது நம்ம கரஸ்பாண்டன்ஸ் சிஸ்டமா எடுத்துட்டோம்னா இது என்ன, நம்முடைய கையோட நம்முடைய எந்த பகுதிக்கு வருதுன்றது அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. அடுத்து வந்து எனர்ஜி லைன் சொல்லுவோம். நம்ம உடம்புல வந்து பேசிக் எனர்ஜி லைன் நம்ம உடம்புல ஓடுதுன்றது அர்த்தம். அந்த பேசிக் எனர்ஜி லைன் என்னன்னு கேட்டீங்கன்னா, பெரும்பாலும் நம்ம வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு சிகிச்சை முறை என்னன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப முடியாமல் இருக்கிறவங்க அந்த எனர்ஜி பாயிண்ட்ல நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் என்பதுதான். ட்ரீட்மெண்ட் த்ரூ பேசிக் எனர்ஜி பாயிண்ட் இஸ் யூஸ்வலி டன் டு பேஷண்ட் who disease is accompanied by deficiency of energy. ரொம்ப சக்தி இழந்து இருக்கிறவங்களுக்கு, அந்த அது மாதிரி ரொம்ப வீக்கா இருக்கிறவங்களுக்கு, வயதானவர்களுக்கு, ரொம்ப நாள்பட்ட நோய் உள்ளவர்களுக்கு எல்லாமே இந்த பேசிக் எனர்ஜி சிஸ்டத்தில் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். இட் இஸ் இண்டிபெண்டன்ட் மெத்தட் ஆஃப் ட்ரீட்மெண்ட், ஆஃபன் ப்ராக்டிஸ் இன் காம்பினேஷன் வித் அதர் மெத்தட். மற்ற விஷயத்தை கூட சேர்த்து பண்ணிக்கலாம். எனர்ஜி பாயிண்ட் லைஸ் ஆன் தி இன் அண்ட் யாங் சர்ஃபேஸ் ஆஃப் ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபீட் அலாங் வித் தி ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சென்ட்ரல் லைன் ஆஃப் தி பாடி. இதான் நம்ம கையில எனர்ஜி நம்ம சொன்ன அந்த ரெண்டு ஆள்காட்டி விரலுக்கும் நடுவரலுக்கும் நடுவில் வந்து ஒரு லைன் போட்டு இதுக்கு கொண்டாந்து சேர்க்கக்கூடிய புள்ளியும், இந்த இங்கே கொண்டு வர புள்ளிகளை வச்சு நம்ம என்ன பண்றோம், நம்முடைய எனர்ஜி லைனை நம்ம முடிவு செய்கின்றோம். இந்த எனர்ஜி லைன் என்பது இந்த நம்முடைய மணிக்கட்டில இருந்து ஒரு லைன் இங்கே கொண்டு வர லைனை வந்து நேர் கோடு போட்டு மையப்புள்ளியை கண்டுபிடிச்சு விட்டு மேல இருந்து 1/3 கீழே இருந்து 1/3, மையப்புள்ளி மேல இருந்து 1/3 கீழே இருந்து 1/3 எடுத்துட்டோம்னா 5. இந்த பகுதியை வந்து 2ஆ பிரிச்சிட்டோம்னா மொத்தம் 7 புள்ளிகள் கிடைக்கும். இது வந்து இன்ல. அதே யாங்ல பாத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். நம்ம 2 காலுக்கு நடுவில் குறுக்கு அப்படியே எடுத்துட்டோம்னா நமக்கு நடுவில் ஒரு 3 புள்ளி, கட்டை ஒரு கீழ் பகுதியில் ஒரு 3 புள்ளி, 6 புள்ளிகள் இருக்கு. இந்த 6 புள்ளிகளுமே எனர்ஜி பாயிண்ட் சொல்லுவோம். இந்த எனர்ஜி பாயிண்ட் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுங்கிறது நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். ட்ரீட்மெண்ட் வந்து பை ப்ரெஷர் கொடுக்கலாம், அல்லது அந்த இடத்துல வந்து நம்ம மோக்ஸா பயன்படுத்தலாம். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இதில் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். இது ப்ரோபுங்கிறது தான் ப்ரோபு, நம்ம ப்ரோபை பயன்படுத்தக்கூடிய ப்ரோபு. இது வந்து சுஜோக் ரிங். இது வந்து ஜென்ரல் நம்ம விரல்களில் போகிறது. இது வந்து முழு பாடிக்கு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு பெரிய டைப்பு சுஜோக் ரிங்கு. இந்த மாதிரி காந்தங்கள் உண்டு, ஸ்டார் மேக்னெட் உண்டு. இப்போ இந்த மாதிரி மெட்டல் ஸ்டார்லாம் கிடையாது, ஸ்டார் மேக்னெட் இருக்கு. இந்த மேக்னெட்டுகளை நம்ம எங்க வலி நமக்கு இருக்கு அந்த வலி உள்ள போய் நம்ம வந்து இதை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறதான். அடுத்து மோக்ஸா வந்து இது வந்து சுஜோக்கோட ஸ்டாண்டோட உள்ள ஒரு மோக்ஸா. அது இல்லாமல் சிம்பிளான மோக்ஸாக்குள்ள நமக்கு இருக்கு. இந்த மோக்ஸாக்களை நம்ம அந்த எனர்ஜி பாயிண்ட் எல்லாம் மோக்ஸாக்களை காட்டி கூட நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். மோக்ஸா பயன்படுத்தக்கூடிய முறை. அடுத்து விதைகளை பத்தி பயன்படுத்த பத்தி ப்ரொஃபஸர் தனியாக ஒரு புத்தகமே எழுதியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு விதைக்கும் உள்ள ஒரு தன்மைகளை எழுதியிருக்காரு. அந்த தன்மைகள் படி பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது.
எந்த விதையை நமக்கு கிடைக்குதோ அந்த விதையை எல்லா இடத்துக்கும் பயன்படுத்தலாம். இல்லைங்க இந்த விதையை அங்கதான் பயன்படுத்தி எந்த விதமான விதிமுறையும் ப்ரொஃபஸரால் சொல்லப்படவில்லை. பாதி பேர் சொல்லுவாங்க கண்ணுக்கு அதை ஒட்டணும் இதுக்கு ஒட்டணும்லாம் கிடையாது. எந்த விதை வேணாலும் எங்க வேணாலும் ஒட்டலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ரைட். நோ வி ஆர் ஃபினிஷிங் த சுஜோக். ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு அவுட்லைன் தான் இது சொல்ல முடியும். ஏன்னா முழுமையான வகுப்பு என்பது நாம அந்த வகுப்பில் கலந்து கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 16 மணி நேரம் வகுப்பு. அந்த வகுப்புல கலந்து கொள்ளும் போதுதான் முழுமையாக சுஜோக்குன்னா என்ன, முழுமையாக சிகிச்சை எல்லாமே கத்துக்க முடியும். ஒரு அவுட்லைனா சுஜோக்னா என்னன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம் இப்போ. ஏன்னா அடுத்த சப்ஜெக்ட் உங்களுக்கு பிஎன்எஸ்டினா என்னன்னு சொல்றதுக்கு அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போறேன். இல்ல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். ஒரு 5 நிமிடம் உங்களோட இன்ட்ராக்ஷன். ஐயா எனக்கு இருக்கிற கேள்வி நான் இது வரைக்கும் இந்த மாதிரி எந்த இதையும் நான் கத்துக்கிட்டது கிடையாது. இப்ப நான் கத்துக்கிறது இருந்தா இது கொஞ்சம் ஈஸியா இருக்குமா, எனக்கு புரிஞ்சுக்க முடியுமா? நான் வேடிக்கையா சொல்லுவேமா, ஒரு களிமண்ணாக வந்தால் அதை ஒரு உருவமாக மாத்திருவேன் நான் சொல்லுவேன். உருவமாக வந்தா மாத்துறது கஷ்டம். கரெக்டுங்களா? சரிங்க. களிமண்ணா வந்து உங்களை அப்படியே உருவாக்கிடுவோம் நாங்க. நீங்க ஒரு உருவாக்குறீங்கன்னா உருவாக்குறது கஷ்டம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. சரிங்க. கண்டிப்பா அருமையாக கத்துக்கொள்ளலாம். நீங்க ஒரு வீட்டுல இருக்கிறதுனால உங்க குழந்தைகள் நீங்க வயதானவளா இருந்தா உங்க பேரம் பேத்திகள் எல்லாரும் கூட அதை சிகிச்சை அளிக்கலாம். சரிங்க. தேங்க்ஸ். வேற யாருக்கு சந்தேகம்? வேற யாராவது? யாருக்கும் சந்தேகம் இல்லையா? ஓகே. பிஎன்எஸ்டி அப்படின்னா என்ன? பிரிக்லிங் நியூரோ ஸ்டிமுலேஷன் டெக்னிக் என்று பெயர். அது உள்ள விஷயம்தான் இது. அந்த பிஎன்எஸ்டி என்பதுன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப இன்னும் சுஜோக் மாதிரி ஒரு எளிமையான ஒரு சிகிச்சை முறை தான். ஏன்னா சுஜோக் படிச்சவங்களுக்கு தான் அது ஈஸியா பண்றது ஈஸின்றதுனால தான் நான் இந்த வகுப்பை சுஜோக் அதையும் கம்பைன் பண்ணி போட்டிருக்கேன். ஏன்னா இப்போ ஒருத்தருடைய உடல்ல இருக்கக்கூடிய பகுதிகளில் அங்கங்க போய் ட்ரீட்மெண்ட் பண்றதுங்கிறத விட நம்ம கையே மனித உடலா இருக்கும்போது நம்ம சிகிச்சை அளிக்கிறதுனா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் என்பதற்காகத்தான். இங்கேயும் இந்த ப்ரோக்ராம் ப்ரொஃபஸர் தான். ஏன்னா நம்ம சுஜோக் முறையில பண்றதுனால ப்ரொஃபஸர் நம்ம இங்க டெடிகேட் பண்ண வேண்டிய ஒரு கண்டிஷன்ல இருக்கும். பிரிக்லிங் நியூரோ ஸ்டிமுலேஷன் டெக்னிக் அப்படிங்கிறது தான் இதனுடைய பெயர். பிஎன்எஸ்டி அப்படிங்கிறதோட முழு பெயர் இதுதான், பிரிக்லிங் அப்படிங்கிறது தான். இதுல பாத்தீங்கன்னா பிரிக்லிங் நியூரோ ஸ்டிமுலேஷன் டெக்னிக்ன்றது தான் என்னோட உண்மையான பேரு. சிலர் என்ன சொல்றீங்கன்னா பெரிபரல் நர்வ் ஸ்டிமுலேஷன் தெராப்பின்னு கூட சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேரும் உண்டு, பெரிபரல் நர்வ் ஸ்டிமுலேஷன் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை உருவாக்கியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நகாட்டா என்ற ஒரு நியூரோ சர்ஜன், ஜப்பான்ல ஒரு பேர் நகாட்டா. அவர் இதை உருவாக்கியவர் அவர் தான். என்னன்னு கேட்டீங்கன்னா நகாட்டா ஒரு 70 வயது இருக்கக்கூடிய ஒரு பார்க்கின்சன் நோயாளிக்கு அவர் நியூரோ ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அவருக்கு என்ன பண்ணாருன்னா விரல் நகத்தில் சில புள்ளிகள் அவர் தெரிஞ்சு வச்ச புள்ளிகளை வச்சு பிரஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சாரு. கொடுக்க ஆரம்பிக்கும் கேட்டீங்கன்னா ஒரு வாரத்தில் அந்த பேஷண்ட் நடக்க ஆரம்பிச்சுட்டாரு, சிரிக்கிறாரு, எல்லாம் பண்ணோன்னா ரொம்ப ஆச்சரியமா போச்சு. நாம இவ்வளவு தூரம் கஷ்டம் ஒரு நியூரோ சர்ஜனா இருந்து இவ்வளவு ட்ரீட்மெண்ட் கொடுத்தது ஒரு சாதாரணமா அவருடைய அந்த புள்ளிகள்ல நம்ம கொடுக்கும்போது வந்தது அப்படிங்கிறத பத்தி ரொம்ப ஒரு எக்ஸைட் ஆகி என்ன பண்ணாரு, அதை பற்றி முழுமையாக ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சார். அப்ப ஸ்டடி பண்ணி ஆரம்பிச்ச பிறகு அவர் இந்த மாதிரி ஒரு பிரிக்லிங் பண்ணோம்னா, பிரிக்லிங் பண்றதுக்கு பிரிக்லிங் டூல், இந்த டூல் தான் பிஎன்எஸ்டி டூல் சொல்லுவாங்க. இந்த முனையில பாத்தீங்கன்னா ஷார்ப்பா இருக்கும். இந்த முனை கொஞ்சம் ஷார்ப்பா இருக்கும். இந்த முனை நம்ம சுஜோகுக்கு பயன்படுத்துற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு அல்லது மல்லு குத்துற குச்சி இருந்தா கூட அதை வச்சு கூட பண்ண முடியும். பல்லு குச்சி அதை வச்சு பண்ணலாம். அல்லது பால் பாயிண்ட் பென். ஏன்னா இப்ப கடைகள் எங்கேயுமே பால் பாயிண்ட் பெனே ரொம்ப கிடையாது, எல்லாமே ஜெல் பென்னா மாதிரி ஷார்ப் எட்ஜ் ஆயிடுச்சு. அதை வச்சு குத்தும் போது என்னன்னா நம்ம புண்ணாகிறதுக்கான வாய்ப்புனால அதை நம்ம ப்ரிஃபர் பண்றது இல்லை. பல் குத்துற குச்சி வச்சு பண்ணலாம், அல்லது வச்சு பண்ணலாம், தப்பு கிடையாது.
அடிஷனல் என்ன கேட்டீங்கன்னா, அப்பதான் வந்து அவருடைய மெத்தட்ல கண்டுபிடிச்சாருன்னு பாத்தீங்கன்னா, உடம்பில் முதுகுத்தண்டிலிருந்து வரக்கூடிய நரம்புகள் உடல் முழுவதும் பரவி இருக்கின்றது. அது எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் அந்தந்த பாதிக்கப்பட்ட இடங்கள் எங்கேயோ அதை வந்து சரி பண்ணாலே நோய்களை குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிதான் அவர் சொன்னாரு. பிரிக்லிங் நியூரோ ஸ்டிமுலேஷன் டெக்னிக் என்ற பெயரை அவரால் உருவாக்கப்பட்ட ஒரு பெயர் தான் இந்த மெத்தட். இதை வச்சு என்ன பண்ணு கேட்டீங்கன்னா, ஒரு பல விதமான நோய்களையும் இதை தீர்க்க முடியும் அப்படிங்கிறத வந்து அவரால் கண்டுபிடிக்கப்பட்டு உருவாக்கப்பட்டார். கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு 1,00,000 நோயாளிகளுக்கு மேல சிகிச்சை பண்ணி அவங்களுடைய ஃபீட்பேக் எல்லாமே பார்த்து ரொம்ப அற்புதமான விளைவுகள் இருக்குங்கிறத அவர் உறுதி செய்துக்கிட்டார். அவர் அடிப்படையாக என்னன்னு கேட்டீங்கன்னா 2 பகுதியா பிரிக்கிறாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பகுதி வந்து ட்ரீட்மெண்ட் அண்ட் கைடன்ஸ் பை தி தெராபிஸ்ட், இன்னொன்று கேட்டீங்கன்னா செல்ஃப் கேர் அப்படின்றது. அது நம்ம வந்து ஈஸியா நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்றது. இதை பத்தி நாங்க வந்து இது வந்து ஒரு 4 நாள் வகுப்புகளாக நடத்துறோம். 4 நாள்ல 2 மணி நேரம் 2 மணி நேரமா 8 மணி நேரம் இந்த வகுப்பு நடத்தப்படுகின்றது. அதுல பிஎன்எஸ்டினா என்ன, எப்படி நம்ம அதை பண்றது, அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்கும், பேஷண்ட் எப்படி பண்றது, இது போன்ற விஷயங்கள் எல்லாமே நாம என்னன்னு கேட்டீங்கன்னா நாங்க சொல்லி கொடுக்கின்றோம். பிஎன்எஸ்டி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா பெயின் மேனேஜ்மெண்ட், அது மட்டும் அடிபட்டது, வீக்கங்கள் வரக்கூடியது, நம்ம காலில் வரக்கூடிய ஆங்கிள் பெயின், நமக்கு வரக்கூடிய மூட்டுகள் வரக்கூடிய விஷயங்கள், கால் வந்து நம்ம முனையில வந்து உணர்ச்சி இல்லாமல் இருக்கிறது, சர்விக்கல் பிரச்சனைகள், அது மாதிரி தலைவலி, அது மாதிரி எல்லா பிரச்சனைகளையும் இதுல வந்து தீர்க்க முடியும் என்பதுதான் என்னுடைய விஷயம். இது வந்து நாங்க வந்து ஒரு 4 நாள் பயிற்சியா கொடுக்குறோம். ஏன்னா சுஜோக்கோட கம்பைன் பண்ணி இந்த கிளாஸை நான் போட்டிருக்கோம். அதுக்கு வந்து நாங்க ஒரு ஆஃபர் கூட கொடுத்துருக்கோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, 2 சேர்க்கும் போது 7,500 ரூபாய் ஃபீஸை வந்து 5,500 ரூபாய்க்கு அந்த ஃபீஸுக்கு வகுப்பை நடத்துவதாகவும், அதுக்கான டூல் கிட்ஸும் நான் வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்காக அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன் அந்த ப்ரோக்ராமு. விருப்பம் உள்ளவர்கள் அதில் சேரலாம், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ என்ன பிஎன்எஸ்னா என்னன்றதை பார்ப்போம். இது வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன விஷயத்தை தான் திரும்ப ஒரு ஃபார்மேட்டாக நாங்கள் போட்டிருக்கோம். இதில் வந்து கேட்டிங்கன்னா ரொம்ப வந்து பொதுவாக நாம் வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டை பொறுத்தவரையிலே நரம்புகள் எங்கு செல்கின்றதோ அந்த ஏரியாவை நம்ம பிடிச்சி ட்ரீட்மெண்ட் பண்ணுற மெத்தட் தான் இந்த பிஎன்எஸ்டியோடைய மெத்தட்ஸ். இதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடங்களில் அமைப்புகளில் அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறது தான். பொதுவாக பார்த்தீங்கன்னா இதில் என்னென்னா 2 வகையாக சிகிச்சை பண்ணலாம். தோன்றி மறையும் நோய்களுக்கும் பண்ணலாம், நாள்பட்ட நோய்களுக்கும் இதில் வந்து சிகிச்சை ஈஸியாக பண்ண முடியும். இது வந்து அக்யூட் கண்டிஷன் கேட்டிங்கன்னா, அக்யூட் கண்டிஷனில் வந்து அது எதனோட சம்பந்தப்பட்டது என்பதை நாம் கரெக்டாக உணர்ந்து விட்டோம் என்று சொன்னால் அந்த பகுதி, அந்த நரம்பு முதுகுத்தண்டில் வரக்கூடிய அந்த நரம்புகளை செய்யலாம். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, டெர்மட்டோன் அப்படிங்கிற ஒரு பிரின்சிபல் தான். டெர்மட்டோன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடலின் மேல் பகுதியில் ஓடக்கூடிய ஒரு நரம்புகள் வரக்கூடிய பகுதி. தோலில் அடியில் இருக்கிறதுனால கேட்டீங்கன்னா, அது தோலின் மூலமாக அது என்னன்னா சிக்னலை வந்து மூளைக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். இந்த டெர்மட்டோனோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வலின்னு சொன்னா வலி வந்து உடனே அது மூளைக்கு கொடுக்கும். இந்த இடத்துல வலி இருக்குன்னு கொடுக்குற வேலை டெர்மட்டோனோட வேலை தான். அந்த டெர்மட்டோன்ல வந்து பாதிப்புகள் இருக்கும்போது மட்டும்தான் ஈஸி நம்ம பண்ணக்கூடிய முறைகள். அந்த டெர்மட்டோன்ல பார்த்தீங்கன்னா ஒரு வே ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு 7 ஸ்டெப் இருக்கு. அந்த 7 ஸ்டெப் கேட்டீங்கன்னா என்னென்ன பண்ண போறோன்ற ஒரு ஸ்டெப் பண்ணுவோம். Prickling on the spine, drawing 5 lines vertically from the top to bottom. Discover acupuncture and dermatone points on the points. அப்போ பாதி பேர் கேட்கலாம், இது வந்து அக்குபஞ்சர் பாயிண்டான அக்குபஞ்சருக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை. இது வந்து இதில் அக்குபஞ்சர் புள்ளிகள் இங்கு வருவது என்பது கிடையவே கிடையாது. இந்த அக்குபஞ்சர் புள்ளிகளே கிடையாது. நரம்பு அந்த டெர்மட்டோன் என்று சொல்லக்கூடிய நம்முடைய மூளையிலிருந்து முதுகுத்தண்டின் வழியாக உடல் முழுவதும் செல்லக்கூடிய அந்த நரம்புகளில் நாம் அளிக்கக்கூடிய சிகிச்சை தான் இந்த டெர்மட்டோன் அப்படிங்கிறது. இதுல என்ன கேட்டீங்கன்னா, எந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த பாதிக்கப்பட்ட அந்த இடத்தை கண்டுபிடித்து அங்கே சிகிச்சை அளிப்பது தான் இந்த முறை. இதுக்கு பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா பிரிக்லிங் ஆன் தி ஜிங்வெல் பாயிண்ட்ஸ் இன் தி ஹேண்ட் அண்ட் ஃபுட் கொடுத்து பாத்தீங்கன்னா, கைகளில் இருக்கக்கூடிய இந்த விரல் நுனியில் இருக்கக்கூடிய இந்த நகப்புள்ளிகள், இந்த நகப்புள்ளிகள் தான் நம்முடைய இவரும் நகாட்டவும் அதுதான் பண்ணார். இந்த ஓரத்தில் வரக்கூடிய இந்த புள்ளிகள் தான் வந்து ஜிங்வெல் பாயிண்ட்னு சொல்லுவாங்க பொதுவாக. இந்த புள்ளிகளில் கைகளிலும் காலில் உள்ள நகப்பகுதிகளிலும் சிகிச்சை அளிப்பது ஒரு வகையான மெத்தட் இது. அடுத்து பார்த்தீங்கன்னா தலையில் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி தலையை வந்து இந்த மாதிரி மையத்திலிருந்து பிரித்து 5 புள்ளிகளாக பிரித்து
அங்கே எந்தெந்த நரம்புகள் போகுது அப்படிங்கிறத இங்கே தலையில பார்க்கறது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து மொட்டையே அடிச்சு இந்த மாதிரி புள்ளிகள் நம்ம மார்க் பண்ணி உங்களுக்கு படம் போட்டிருக்கிறோம். ஆனால் பொதுவாக என்னன்னு கேட்டீங்கன்னா நாம வந்து அந்த மாதிரி ஒருத்தர் பண்ண முடியாம இருக்கிறதுக்கு நாம என்ன கேட்டோம், சிம்பிள் மெத்தடை நம்ம வந்து நம்முடைய கட்டை விரல் தான் தலையா இருக்கும், இந்த தலையில நம்ம எப்படி இந்த புள்ளிகளை பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்றோம் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லி கொடுக்குறோம். இது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த தலையினுடைய பக்கவாட்டில் இந்த மாதிரி காதுக்கு மேலே உள்ளிப்படி, அப்போ நம்ம இங்கே காது எங்கே இருக்கோ அந்த காதுக்கு மேலே அந்த புள்ளிகளை நம்ம சுஜோக்கில் கண்டுபிடித்து அதில் நாம சிகிச்சை அளிப்பது என்பது மிக எளிதாக இருக்கும். அதே மாதிரி நம்முடைய கழுத்து பகுதியில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து இந்த காதுக்கு கரெக்டாக காதுக்கு கீழே, இது வந்து காதுக்கு கீழே உள்ள பகுதி. இந்த புள்ளிகளில் வந்து மையத்திலேருந்து ஒரு கோடு போட்டு ஒரு 5 புள்ளிகளை மார்க் பண்ணி அந்த புள்ளிகளில் வந்து நம்ம சிகிச்சை அளிப்பது என்றோம். அதே புள்ளிகளை நம்ம வந்து கையில் நம்ம பண்ணுவோம். அதுதான் சுஜோக்கில் வரக்கூடிய விஷயம். அதுதான் இது வந்து என்னன்னா, இதில் வந்து நம்ம ஒருத்தருக்கு இந்த இடத்துல சிகிச்சை கொடுக்கல என்ன ஒரு நமக்கு டிராபேக்னு கேட்டிங்கன்னா, அந்த புள்ளிகளை நீங்கள் வந்து அவங்கள கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கலாம். ஆனால் கண்டுபிடிச்சு பண்ணால் நல்ல ரிசல்ட் கிடைக்கும்ல, எந்த விதமான மாற்று கருத்தும் அதில் கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மூக்கில் நடு மூக்கு சைடு மூக்குலேயும் வந்து ஒரு 5 புள்ளிகள் இருக்கின்றது. உதட்டை சுற்றி நம்முடைய உதட்டை சுற்றி ஒரு புள்ளிகள் இருக்கு, மையத்தை இருக்கிற 5 புள்ளிகள் இருக்கின்றது. இந்த புள்ளிகளை நாம் வந்து அழுத்தம் கொடுக்கக்கூடிய புள்ளிகள். அடுத்து நம்முடைய தாடை பகுதியில் வந்து இந்த ஒரு 5 புள்ளிகள் இருக்கும். அது மாதிரி முதுகுத்தண்டில் வந்து ஃபுல்லாகவே போடும்போது நம்ம முழு முதுகுத்தண்டிலையும் நம்ம வந்து மார்க் பண்ணி புள்ளிகளில் நம்ம மார்க் பண்ணி நம்ம சிகிச்சை அளிக்கக்கூடிய முறை தான் இந்த இதில் பண்ணக்கூடிய விஷயம். இதில் என்னென்னா பெரும்பாலும் இந்த வெர்டிக்கல் ஹரிசாண்டல் ஸ்பைரல் இந்த மாதிரி 3 வகையாக சொல்லுவோம். வெர்டிக்கல், ஹரிசாண்டல், ஸ்பைரல், இந்த மாதிரி 3 மெத்தடில் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். இது ரொம்ப ஒரு எளிமையான ஒரு விஷயம் தான், ஈஸியாக கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம்தான். The PNST is a method of quickly stimulate the skin with a tool induce indesirable shift in the body. PNST treat on prospective Western medicine dermatomes not based on acupuncture meridians. டெர்மோட்டோன் என்பது நம்ம உடலில் ஓடக்கூடிய நரம்பு பகுதியில் உடல் முழுதும் ஓடுது. என்னென்ன அந்த படம் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். பொதுவாக நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா 30 டெர்மோட்டோன்ஸ் ஓடுகின்றது என்பதுதான் சொல்றது. டெர்மோட்டோன் ஏரியா ஸ்கின் சப்ளைட் பை தி சிங்கிள் ஸ்பைனல் ஆர் கார்னியல் நர்வ். த பாடி ஹேஸ் 30 டெர்மோட்டோன்ஸ். இந்த 30 இருக்கிறது, சிலர் 31ன்னு சொல்லுவாங்க, 30 அல்லது 31 சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம முதுகுத்தண்டில் வரக்கூடிய புள்ளிகள் தான் அந்த 30. இதுல என்னன்னா சர்விக்கல்ல வந்து 7 நரம்புகள் சொல்லுவோம். ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா அதுல வந்து 8வது எலும்பு சொல்லுவோம். ஆனா 8 நரம்புகள் வரும். அதை வச்சுதான் நம்ம இந்த 30 புள்ளி அதனுடைய புள்ளிகளை நாம வந்து கண்டுபிடித்து எங்கெங்கே அது போகுதுங்கிறத பொறுத்த நம்ம வந்து சிகிச்சை அளிக்கக்கூடியது அந்த PNST மெத்தடு. இதை ஹிரோஷி நகாட்டா என்ற ஜப்பான் நியூரோ சர்ஜன் தான் கண்டுபிடித்தார். உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். அவரை வந்து இந்த ட்ரீட்மெண்ட் எப்படி அவர் கண்டுபிடிச்சாருன்னா டாக்டர் முன்னூறு ஃபகுடா என்ற அவரோட அந்த டெக்னிக்கை அவர் வந்து இதை பயன்படுத்துகிற முறையை அவர் சொன்னதை வச்சு தான் என்ன பண்ணார் அவர் நகோட்டா வந்து இதை முழுமையாக ஆராய்ச்சினா அவர் நியூரோ சர்ஜனாக இருந்ததுனால நரம்புகள் பகுதி எங்கே போகுதுங்கிறத வச்சு பார்த்து அவர் ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பித்தார். இதுக்கு என்னென்னா அனாட்டமிக் நர்வ் சிஸ்டம் ANS, அதை 2 டிவிஷன் வரும், PNS, SNSன்னு. அந்த நரம்பு மண்டலங்கள் எங்கே போகுது, அது எப்படி பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய மெத்தட்ஸ் அதுதான். இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு நரம்பு உடலை எப்படி இருக்குது, சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம் எப்படி இருக்குது, பெரிஃபரல் நர்வ் சிஸ்டம் எப்படி இருக்குது, ஒவ்வொன்றும் எங்கே போகிறது என்ற விஷயங்கள் அனைத்தையுமே நாம் வந்து முழுமையாக நாம் அறிந்து கொண்டு விட்டோம் என்று சொன்னால் இந்த சிகிச்சை செய்வது மிகவும் எளிதாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்முடைய முதுகுத்தண்டில் ஒரு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா 2 வகையாக சொல்லுவாங்க. பேராசிம்பத்தட்டிக் நர்வ் அண்டு சிம்பத்தட்டிக் நர்வ்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒன்றை ஒன்று இணைந்து செயல்படக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் அதில் உள்ளது. எல்லாமே அதில் உள்ளது. அந்த நரம்புகள் அனைத்தும் ஒவ்வொரு உறுப்புகளோட சேர்ந்து இருக்கும். இந்த படங்கள் தான் அந்த படங்கள் சொல்லுது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம முதுகுத்தண்டோட படம். இந்த ஒவ்வொரு முதுகுத்தண்டும் ஒன்றொன்றாக வெர்டிபிராக்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும். அதன் கீழ்ப்புறமாக நரம்புகள் செல்ல ஆரம்பிக்கும். ஏன்னா சர்விக்கல் மட்டும் என்னன்னு கேட்டீங்கன்னா 7 நரம்பு தான் இருக்கும், எல்லாம் அடியில் வரும். ஆனால் சர்விக்கல் முதல் எலும்பு மேல் புறத்தில் ஒன்று போவதனால சர்விக்கல்ல மட்டும் 8 நரம்புகள் வரும். தொராசிக்ல 12, மொத்தம் 20. இங்கே ஒரு 5, 25. இதில் சேக்கரல்ல வந்து ஒரு 5, 20, 30. இதில் எக்ஸ்ட்ரா ஒன்றுன்னா காகனிஸ் நரம்பு 31ன்னு சொல்லுவாங்க. ஜென்ரலாக 30 நரம்பு தான், 31 வரும் இந்த கணக்கு போட்டு பார்க்கும்போது. இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நரம்புகளும் எந்த இடத்துக்கு போகுது, எதை உருவாக்குகிறது என்பது எல்லாத்துக்குமே நமக்கு வந்து ஒரு டேப்லர் காலம் கிளீனாக இருக்கும். இந்த சார்ட் படி பார்க்கும்போது இப்போ ஒரு தலைவலின்னா எங்கே தலைவலின்னு சொன்னால் C1ஓட சம்மந்தப்பட்டது,
காது சம்பந்தப்பட்ட மாதிரி ஒன்றொன்றுக்குமே எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இவை அனைத்துமே நமக்கு இருக்கின்றது. கழுத்துல வந்து பார்த்தீங்கன்னா சொன்னோம் 7 எலும்புகள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுல வந்து ஒன்னொன்னு எந்தெந்த சுரப்பிகள் சம்பந்தப்பட்டதுங்கிறத ப்ரொஃபசர் பார்ஜுவா எழுதி வச்சிருப்பார். எப்படி இருக்கு அப்படிங்கிறத போட்டிருப்பார். அத்தனையும் பார்த்தீங்கன்னா சர்விக்கல் 1 என்பது பீனியல் பாடி, சர்விக்கல் 2 என்பது பிட்யூட்டரி கிளாண்டு, சர்விக்கல் 3 என்பது தைராய்டு கிளாண்டு, சர்விக்கல் 4 என்பது தைமஸ், சர்விக்கல் 5 என்பது பான்கிரியா, சர்விக்கல் 6 என்பது அட்ரினல் கிளாண்டு, சர்விக்கல் 7 என்பது செக்ஸுவல் கிளாண்ட் என்று ப்ரொஃபசரால் உருவாக்கப்பட்ட ஒரு சிஸ்டம். ப்ரொஃபசரால் அதே மாதிரி நம்முடைய முதுகுத்தண்டு இந்த தொராசிக்ல வந்து சர்வைக்கல் தொராசிக்ல பார்த்தீங்கன்னா 12 தொராசிக்கும் ஒவ்வொரு ஆர்கனோட இணைக்கப்பட்டது. அந்த ஆர்கன் என்னன்றது வந்து தொராசிக் 1 வந்து ஹார்ட், 2 வந்து லங்ஸ், 3 வந்து ஸ்பிளின், 4 வந்து பான்கிரியாஸ், 5 வந்து லிவர், 6 கிட்னி, 7 ஸ்மால் இன்டெஸ்டைன், 8 வந்து லார்ஜ் இன்டெஸ்டைன், 9 வந்து ஸ்டமக், 10 வந்து டியோடினம், 11 வந்து கால் பிளாடர், 12 வந்து பிளாடர் அப்படிங்கிறது வந்து தெளிவாக ப்ரொஃபசர் பார்ஜுவால் பிரித்து கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா லும்பார் இருக்கக்கூடிய 5 லும்பார்லையும் என்னென்ன சிஸ்டம் இருக்கு அப்படிங்கிறத ப்ரொஃபசர் சொல்லியிருப்பார். லும்பார் L1ங்கிறது நர்வஸ் சிஸ்டம், லும்பார் 2 என்பது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், லும்பார் 3 என்பது சர்க்குலேட்டரி சிஸ்டம், லும்பார் 4 என்பது டைஜஸ்டிவ் சிஸ்டம், லும்பார் 5 என்பது எக்ஸ்கிரியேட்டரி சிஸ்டம், லும்பார் 5 அதுக்கப்புறம் உள்ள சேக்கரில் பார்த்தீங்கன்னா ஸ்கெலிட்டன், மஸ்குலர், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். காக்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து ஸ்கின்னு, சென்ஸ் ஆர்கன், இம்யூன் சிஸ்டம் எல்லாமே அதில் இருக்கு என்பதை ப்ரொஃபஸரால் உருவாக்கப்பட்ட ஒரு சிஸ்டம். மற்றவங்களுக்கும் இதுக்குள்ள வித்தியாசம் அதுதான், ப்ரொஃபஸரால் சொல்லப்பட்ட விஷயம். இதுதான் நம்ம சொன்ன இல்லைங்களா உங்களுக்கு அந்த நம்ம உடம்பில் ஓடக்கூடிய டெர்மடைன்ஸ் எப்படி ஓடுகின்றது அப்படிங்கிறதுக்கான ஒரு சாதாரண ஒரு படம் தான். இந்த உடம்பு எந்தெந்த பகுதிகளில் எந்தெந்த நரம்புகள் செல்கிறது என்பதை இந்த படம் விளக்குகின்றது. இதுதான் நம்ம டெர்மட்டோனோட சார்ட்னு சொல்லுவாங்க. இந்த சார்ட் எப்படின்னு கேட்டீங்கன்னா சர்விக்கல்ல இருந்து C1ல இருந்து வரக்கூடிய நரம்புகள் எந்தெந்த பகுதிகளுக்கு செல்கின்றது என்பதை நாம் பார்க்க முடியும். C2 எங்க போகுது, C3 எங்க போகுது, அந்த இதை வச்சுத்தான் நாம் என்ன பண்றோம், கணித்துத்தான் எந்த இடத்துல வலி இருக்கு, அது எதோட சம்பந்தப்பட்டது என்பதை உணர்ந்து அதற்கான நம்ம வந்து சிகிச்சை முறையை நாம கொடுக்கின்றோம். இதுல பாத்தீங்கன்னா அந்த 30க்கு உள்ள அந்த படங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா சர்விக்கல் C2, C3 ஏரியா, அப்புறம் பாத்தீங்கன்னா T3, T4, T5 அது மாதிரி ஒன்றொன்றாக ஏரியாக்கள் பிரித்து கொடுத்து இந்தந்த பகுதிகளெல்லாம் அந்த டெர்மட்டோன் செல்கிறது என்பதை உணர்ந்து அந்தந்த பகுதியில் நாம் அளிக்கக்கூடிய சிகிச்சைகள் தான் இந்த டெர்மட்டோன் மூலம் அளிக்கக்கூடிய சிகிச்சை தான் இந்த PNSTயோட சிகிச்சை முறை. இந்த டெர்மட்டோன் சார்ட்டை நீங்கள் நெட்டில் போய் ட்ரை பண்ணால் கூட இந்த படம் உங்களுக்கு கிடைக்கும், எடுத்து பண்ணலாம். ஆனால் அதுக்கு முழுமையாக நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம அந்த இதை கற்றுக்கொண்டால் தான் என்ன பண்ண முடியும், அதை பண்ண முடியும். அதை கற்றுக்கொள்வதற்கான வழிமுறை தான் நம்ம வந்து இந்த PNST வகுப்பு என்பது அதுக்கான ஒரு வகுப்பு தான். ஒரு புதிய சிகிச்சை முறை தான், நல்ல ஒரு எளிமையான சிகிச்சை முறை, ரொம்ப சிரமம் இல்லாமல் நம்ம சிகிச்சை பண்ணக்கூடிய ஒரு முறை தான் இது. டெர்மட்டான் சார்ட் இதுதான். டெர்மட்டான் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா C1 என்பது C2, C3, C4 வரிசையாக எப்படி வருது, அப்படி நரம்புகள் எது வரைக்கும் பரவி இருக்கிறது என்பதை நம்ம வந்து இதில் பார்க்க முடியும். தொராசிக் எப்படி போகின்றது, இது பின்பக்கம் முன்பக்கத்தில் எப்படி போகின்றது, அடுத்து வந்து லும்பால் இருக்கக்கூடிய நரம்புகள் எது வரைக்கும் போகுதுன்றது எல்லாமே இதில் நம்ம டெர்மட்டோனில் பார்க்க முடியும். இது வந்து நம்ம பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த PNST as a 2 parts of treatment guidance by the professional and done by the patients. இதை பொதுவாக வந்து இந்த நம்ம ஒரு லைஃப் ஸ்டைலில் நமக்கு எந்த முறையில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே நம்மளுடைய வாழ்க்கை முறைகளில் கொஞ்சம் லைஃப் ஸ்டைலில் மாற்றங்கள் இருக்கணும். என்ன மாற்றங்கள் கேட்டிங்கன்னா கொஞ்சம் நம்ம டயட்டில் இருக்கணும், ப்ரீத்திங் பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும், ஸ்லீப்பிங் கரெக்டான டயத்தில் பண்ணணும். அந்த மாதிரி மென்டல் ஆட்டிடியூட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்க வேண்டும். எல்லா பேஷண்ட்டுக்கும் ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் PNST சிஸ்டம் ட்ரீட்மெண்ட் தான் நம்ம கொடுக்கணும்னு சொல்கிறோம். அது 3 ஸ்டெப்பு இருக்குது. 3 ஸ்டெப்பில் வந்து ஃபிங்கர் நெயிலில் இருந்து ஆரம்பிக்கிறது, அப்புறம் ஹெட் அண்ட் ஃபேஸில் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிற ஒரு முறைகள் நாம் பொதுவாக இருக்கின்றது. இந்த முறைகளை நாம் வந்து முறைப்படி கற்றுக்கிட்டா நம்ம எல்லாமே பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். தி கீ என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ரிக்லிங் த ட்ரீட்மெண்ட் பை ஸ்லைட் ப்ரெஸ்ஸிங் பெயின். அந்த இடத்துல நம்ம எப்படி நம்ம வந்து ப்ரோபை வந்து இது மாதிரி ரவுண்ட் ஃபேஸ் இருக்கிறத நம்ம வச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண மாதிரி இந்த ஷார்ப் ஏரியாவில் நம்ம எங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி அந்த இடத்துல அழுத்தம் லேசாக ப்ரிக்லிங் பண்ணும்போது அவை குணமாக ஆரம்பிக்கும்.
பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் ஸ்டிமுலேஷன் வந்து கொஞ்சம் ஈஸியாக, சில ரத்தம் வராத அளவுக்கு பண்ணணும். ஏன்னா ரத்தம் வரக்கூடாது, அந்த புள்ளியில குத்தி ரத்தம் வரக்கூடாது. ஏன்னா நம்ம தோலை வந்து நம்ம உடைச்சிடக்கூடாதுன்றதுக்காக பொதுவாக அதே மாதிரி புண்ணாக இருந்தால் அந்த பகுதியில் என்ன கூடாது, ப்ரெஸ் பண்ணக்கூடாது. பொதுவாக வந்து ட்ரீட்மெண்ட் ஃபார் மென்டல் டிசார்டர்ஸ் வித் பிஎன்எஸ்டின்னு சொல்கிறோம். அப்புறம் பிஎன்எஸ்டி ட்ரீட்மெண்ட் ஆஃப் இன்டர்னல் டிசீஸ், உள்ளே இருக்கக்கூடிய உள்ள வரக்கூடிய நோய்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி பிஎன்எஸ்டியை வச்சு பல வகையான சிகிச்சைகள் செய்யக்கூடிய ஒரு முறை தான் பிஎன்எஸ்டி, பிரிக்லிங் நியூரோ ஸ்டிமுலேஷன் டெக்னிக் என்பது. இதுதான் இதுக்குள்ள ஒரு வழிமுறைகள். நன்றி நண்பர்களே. பிஎன்எஸ்டிங்கிறது ஒரு சுருக்கமாக உங்களுக்கு இவ்வளோதான் ஒரு அவுட்லைன் சொல்ல முடியுமே தவிர முழுமையாக நம்ம சொல்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது, அதுக்கான காலங்கள் கிடையாது. இது ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம். சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம். சார் வணக்கம் சார், நான் ஷாம் சங்கர் பேசுறேன் சார். சொல்லுங்க ஐயா. சார் நம்ம இப்போ இந்த பிஎன்எஸ்டிக்கு ஒரு டூல் காமிச்சீங்கல்ல, அது நம்ம சுஜோக் ப்ரோப் யூஸ் பண்ண முடியாதா சார்? இல்ல, ஷார்ப்பா இருக்கும், எட்ஜ் வந்து ஷார்ப்பா இருக்கும். ஓ அப்படிங்க, சரி சரி சரி. எட்ஜ் தெரியுதுங்களா? ஆமா 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 ஆமா. இது வந்து ஸ்பெஷலி டிசைன் ஃபார் பிஎன்எஸ்டி. ஓ சரிங்க சார், சரி சரி சரி. டிசைன் ஃபார் பிஎன்எஸ்டி. சரி சார். இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம சர்விக்கல் தொராசிக் நம்ம இதுல எல்லாமே வந்து நம்ம சுஜோக்ல தான் பண்ண போறோம் கையில், அப்படிதானே சார்? இல்ல, அது டெக்னிக் வந்து நிறைய டெக்னிக், அது வகுப்பை முழுமையாக படிச்சாதான் அந்த டெக்னிக் உங்களுக்கு புரிஞ்சு கொள்ள முடியும். சரி சார், கண்டிப்பா கண்டிப்பா அந்த வகுப்பு நாங்க கண்டிப்பா போய் பண்றேன்லாம் பண்ண முடியாது. அதுக்கு நிறைய விஷயங்கள், ஸ்டெப்ஸ் நிறைய இருக்குது. சரிங்கய்யா, சரிங்க சரி. உங்களுக்கு சொன்னே தவிர முழுமையாக கற்றுக்கொள்வது என்பது அது வகுப்பு படிக்கும் போது கத்துக்க முடியும். என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஒரு வேதனையோட பகிர்ந்துக்கிற விஷயம் கேட்டீங்கன்னா, மொத்தம் 120 பேர் பதிவு பண்ணி 50 பேர் வகுப்பு வந்து இப்ப 39 பேர் தான் உள்ள இருக்கீங்க. பார்த்தேன் சார், பார்த்தேன். ஆமா, அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இலவசம் போது உள்ள வராங்க, ஒரு 200 பேர் கூட வராங்க. எதுக்கு வர்றீங்கன்னா, பாதி பேர் வந்து நம்பரை திருடுறதுக்காக வர்றவங்க தான் நிறைய பேர். உண்மையா படிக்க வர்றவங்கலாம் கிடையாது. பேர் போட போது இன்னைக்கு மதியம் 1 மணி வரைக்கும் கூட ஒரு 12 பேர் பேரே போடல. ஆமா பார்த்தேன் சார், நீங்க டெலீட் பண்ணி ரிமூவ் பண்ணிருந்தீங்க. ஏன்னா அந்த லிங்க் நம்ம போடுறதுன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த லிங்க் போக வேண்டாமே நம்ம நினைக்கிறோம், வேற ஒன்றும் கிடையாது. சரி சார். ரெண்டாவது, கத்துக்கணும்னு ஆர்வம் உள்ளவர்கள் கண்டிப்பாக வருவார்கள் என்கிறது தான். இதுல இப்ப நமக்கு என்ன, இந்த கிளாஸோட வீடியோ வந்து குரூப்ல போட முடியாது. ஏன்னா வாட்ஸ்அப் குரூப்ல இந்த ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம், வீடியோ ரெக்கார்ட்ல தான் இருக்குது, ரெக்கார்டிங்ல தான் இருக்கு. ஆனா அதை போட முடியாது. ஏன்னா அந்த இது நம்ம டெலகிராம் இருந்தா அந்த வீடியோ போட முடியும், இதுல போட முடியாது. ஏன்னா அந்த ஜிபி வந்து இப்பெல்லாம் 10 ஜிபிக்கு மேல போட முடியாதுன்னு குறைச்சிட்டான், வாட்ஸ்அப்ல ரொம்ப குறைச்சிட்டான். சரி சார், சரி சார். ரெக்கார்டிங் வீடியோ இருக்கு. வீடியோ வாங்கி ஒன்று வேணா, நம்ம எல்லாம் பார்த்துட்டீங்க, யாருக்கும் வீடியோ தேவை ஒன்றும் அவசியம் கிடையாது. சார் அந்த வகுப்பினுடைய அந்த இதை வந்து நீங்க இந்த குரூப்ல, வாட்ஸ்அப் குரூப்ல போட்டு விடுங்க சார், நாங்க ஜாயின் பண்ணிடுறோம். ஓகே, கண்டிப்பா போடுறேன். ஏற்கனவே பண்ணிட்டு குரூப்ல போடுவேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. விருப்பமுள்ளவர்கள் சேரலாம். இது ஒரு ஆஃபரா தான் கொடுத்துருக்கேன். இந்த கிளாஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 5500க்கு சுஜோக்கும் சொல்லி கொடுத்து ஐஎஸ்எஸ் சர்டிபிகேட்டோட பிஎன்எஸ்டி சொல்லி கொடுக்குறோம், பிளஸ் டூலும் கொடுக்கறதா முடிவு பண்ணியிருக்கோம். சரி சார், சரி சார். லாப நோக்கமே கிடையாது, புரியுதா உங்களுக்கு? எந்த விதமான லாப நோக்கம் கிடையாது. இன்க்ளூடிங் இந்த பிஎன்எஸ்டி டூல் மட்டுமே 500 ரூபாங்க, வெளியில எங்க அவங்க போனாலும். சரி சார், சரி. இது வந்து பியூர் மெட்டல், கோல்டு பிளேட்டடு. வந்து அயன்ல கொடுக்குறாங்க எல்லாமே, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். நம்ம அப்படி கொடுக்க கூடாதுன்றதுனால தான் நம்ம வந்து இது ஸ்பெஷலா டிசைன் பண்ணி பண்ணதான் கிளாஸ் எடுக்க கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. இந்த டூல் 500 ரூபாய் வரைக்கும் விற்கிறாங்க. உங்களுக்கு அப்படி இல்லாம சுஜோக்குக்கான கிட்டும், அந்த முழு வகுப்பு சேர்றவங்களுக்கு சுஜோக்கான கிட்டு கொடுக்கப்படும். இல்ல இந்த பார்ஷலா பிஎன்எஸ்டி மட்டும் நீங்களா பிஎன்எஸ்டி மட்டும் படிச்சுக்கலாம். படிக்கிறதா இருந்தா உங்களுக்கு டூல் கண்டிப்பா கொடுப்பேன் நான், அதுல ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. 1500 அதுக்கு ஃபீஸ், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. பிஎன்எஸ்டி மட்டும் தனியா நடத்துறீங்களா சார்? இது கூட சைமல்டேனியஸா நடக்கும், சேர்ந்து படிச்சா 5500 சார். நீங்க தான் படிச்சிட்டீங்க இல்லையா, நீங்க பிஎன்எஸ்டி மட்டும் தனியா படிச்சுக்கலாமே, வேற ஒன்றும் இல்லை. சரி சார், சரி சார். சைமல்டேனியஸா அதுவும் படிச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. சரி சார். சார் அப்புறம் லெவல் 3 லெவல் 4 குரூப்ல போடுங்க சார், ஜாயின் பண்ணிடுறோம். லெவல் 3 இப்பதான் ஒரு பேட்ச் முடிய போகுது. சரி சார், அடுத்த பேட்ச் ஜாயின் பண்ணிடுறேன் சார். இருக்கேன் நான், ரெகுலரா போடுறேன், எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்புறேன் நானு. சரி சார், சரி சார். மெசேஜ் அனுப்பிட்டு தான் இருக்கேன் நான் ரெகுலர். இதுவரை
இது வரைக்கும் பார்த்துட்டு தான் கிட்டத்தட்ட 24 பேட்ச் முடிச்சாச்சு. ஆமா பார்த்துட்டு தான் இருக்கு சார். போயிட்டு நெக்ஸ்ட் பேட்ச்ல போயிட்டு தான் இந்த பிஎன்எஸ்டி இப்ப முடிச்சிட்டேன் சார். பிஎன்எஸ்டி இப்ப முடிச்சிட்டு அடுத்த லெவல் 3 ஜாயின் பண்ணிடுறேன் சார் நான். ஓகே 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 ஓகே. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். நன்றி தேங்க்யூ வெரி மச் சார். நன்றி. வேற யாருக்கு ஏதாவது டவுட் இருக்கா? ஹலோ, நான் தானுகுமாரி சார். சொல்லுங்க. மதுரையில மட்டும் தான் கிளாஸ் நடக்குமா? நாகர்கோயில்ல அப்படிதான் நடத்த சான்ஸ் இருக்கா? இல்லைங்கம்மா, இது ஆன்லைன் கிளாஸ் தான்மா இது.